நடத்தும் ஜீவன் தண்ணீர் ஒரு போற்றியே ஜீவன் என்னை நடத்தும் இயேசுவே நீ பெரியவர் பெரியவர் இயேசுவே நீ பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே நீ நல்லவர் என்னை நடத்தும் ஜீவன் தண்ணீர் ஒரு போற்றியே ஜீவன் பேர என்னை நடத்தும் பாவிகள் தோல்விகளையா பாவமாக மக்களேயா பாவிகள் பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தோன்றினோ பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தோன்றினோ ஐந்து கொண்ட மக்களுக்காக ஐந்து காலம் ஐந்து கொண்ட மக்களுக்காக ஐந்து காயம் நேசரே மங்குருகி வந்த மக்களே சாதி வீச ரத்தம் செய்த கர்த்தரே வாக்குமார உண்மையானரே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் அல்ல ஆவி மாறி வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் அல்ல ஆவி மாறி
அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரு பாடலை பாடி ஒரு சில கோரஸை மாத்திரம் பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். பாடம் 418 பாடலை பாடி. ரெண்டு வருஷம் மாத்திரம் நாம் பாடலாம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை
ஆராதனை தேவனைகளே உமக்கு ஆராதனை அன்பும் இயேசுவே உமக்கு ஆராதனை தேவனைகளே உமக்கு ஆராதனை 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 இப்போது ஆராதனை 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 இப்போது ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் எழுந்து வேதத்தை வாசித்து நம் செய்திக்கு நாங்கள் கடந்து போகலாம். ஹல்லேலூயா. நாம் யோபின் சரித்திரம் யோபு 1ஆம் அதிகாரத்தில் எடுத்து நம்ம வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் நேரத்தை மிச்சம் படிப்படிக்காக 1-5 வாசிக்கலாம். 1 முழு அதிகாரமே வாசிக்கலாம். யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரர்களும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகளும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருகஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்து புத்திரர் எல்லாரையும் பிரிவனாயிருந்தான். இதெல்லாம் நம்ம கடந்து போயிட்டு 6 வாசிக்கலாம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற பொழுது சாத்தானும் அவர் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, பூமி எங்கும் உலாவி அதை சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? தேவன் சாட்சி கொடுக்குறாரு. தேவன் சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, யோபு விருதாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகியிருக்கிறது. ஆனாலும் உங்களுடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானார். அப்பொழுது அவன் உமது முகத்திற்கு எதிரே உங்கள் தூஷிக்கானும் பாரும் என்றான். 12வது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்தபடி 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவில் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். செகண்டை கேட்கிறார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, பூமி எங்கும் உலாவி அதை சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றார்.
அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பிள்ளாப்புக்கு விலகுறமான மனுஷராகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தாரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீர் என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, தோளுக்கு பதிலாக தோளையும் தன் சிவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்புகளை அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்திற்கு எதிரே உம்மை தூஷிக்கான பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பிவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சம் தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். அதற்கு அவர், நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மை பெற்று நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றையும் யோபு தன் உதவிகளால் பாவம் செய்யவில்லை. நாம் சிரித்து பார்ட்டிக்குள்ளாக கடந்து போகலாம். கண்களை விட நாம் சென்று, அன்பின் பரலோக தேவனாகிய கர்த்தாவே, கிருபையும் இரக்கமும் சத்தியமும் இருந்த மகத்துவம் உள்ள தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒரு பாத்திரத்தை நீர் தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த பாத்திரத்தை குறித்து என் தேவன் நீர் கவனமுடையவராய் இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த பூமியிலே அந்த யோபு எவ்விதமாய் இருப்பான் என்பதை அவன் பிறப்பதற்கு முன்பாகவே நீர் அறிந்த தேவனாய் இருக்கிறேன். இப்பொழுதும் நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தை ஆண்டவரே சற்று அதை குறித்து நாங்கள் தியானிக்கிற வேலையில் பொழுதிலே கர்த்தர் வார்த்தை எழுதின ஆவியானவர் தாமே வார்த்தையை திறந்து தரும்படியாய் கூட செபிக்கிறோம் தாமே. மனிதன் எவ்வளவாய் உண்மை குறித்து அறிந்து கொள்ள முற்பட்டாலும் அது தேவ ஆவியானவர் வெளிப்படுத்தி தராமல் ஒன்றையும் எங்களால் விலகிக் கொள்ள முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுதும் ஆவியானவர் தாமே உடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் வந்த வண்ணமாய் பெருமையாய் கடந்து போகாமல் ஆண்டவர் உண்மை குறித்து அறிந்து கொள்ளவும் ஆண்டவர் உண்மை குறித்து விலகிக் கொள்ளவும் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தை ஆண்டவர் குறித்து நாங்கள் தியானிக்கிற வேலையை பொழுதிலே நாங்களும் எவ்விதமாய் இருக்கிறோம் என்பதை குறித்து அறிந்து கொள்ளும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜாவே. இணைப்பன் ஆண்டவரே, இவ்விதமாக ஆண்டவரை கட்டாவே கடந்து போயிருக்கிறதான காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர் ராஜாவே. இந்த நாளிலே இந்த அடிமை நாங்கள் இங்கே நின்று பேசுவது என்பதை குறித்து நாங்கள் ஒன்றும் அறியவில்லை. ஆண்டவர் நீர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கிறேன். ஆண்டவர் அடிமையை கொண்டு வந்த மகத்தான தேவன், அடிமைக்கு உமது கிருபை கண்களிலே இறக்கம் கண்டு ஆண்டவர் உமது ஆகாரத்தை ஆண்டவரை தருவீரானால் அது பிள்ளைகளுக்கு கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் உமது வார்த்தை கொண்டு இது பேசும்படி செல்லுகிறது கர்த்தாவே. ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடுவீராக. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் சத்துருவினுடைய ஆண்டவரே, இதோ கர்த்தாவே சத்துருவானவன் எல்லாவற்றை செய்து எவர்களை விழுகலாமோ என்று வகை செய்து சுற்றிருக்கிறதான காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகிலும் மகத்தான தேவன் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படிக்காக நம்முடைய செய்தியை நீர் அனுப்பியிருக்கிறேன். அந்த செய்தி மகத்துவத்தினாலே நாங்கள் நிறையப்பட்டவர்களாய் அந்த செய்திக்குள்ளாக நாங்கள் பிரவேசித்து சுகமாய் இருக்கும்படிக்கு என் தேவன் நீர் எங்களுக்கு அழைத்திருக்கிறேன் ராஜாவே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நாங்கள் விடாதபடிக்கு நீர் நிறுத்தின இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையை பொழுது நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். துவக்க முதல் முடிவு மட்டும் ஆண்டவருடைய தெய்வீக பிரசனம் எங்கள் மத்தியிலே ஆசீர்வாடி வழிநடத்தும்படிக்காக நாங்கள் வேண்டி செபிக்கிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். உட்கார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாயிருப்பதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேலையின் பொழுதிலே கூடி வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக வரவேற்கிறோம். நிச்சயமாக தேவனுடைய சமூகத்திலே கூடி வருவது மகத்தான ஒரு தருணமாக இருக்கிறது. நாம் எங்கு வெளியே கடந்து போனாலும் அவருடைய சமூகத்திலே மாத்திரமே சமாதானமும் சந்தோஷமும் நிறைவும் சுகமும் உண்டு. ஆகையால் இந்த வேலையின் பொழுதிலே கர்த்தாவே வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய வார்த்தையினால் அவர் பேச்சு வழிநடத்தும்படிக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டி செபிக்கிறோம். அவ்விதமாகவே இந்த வேலையின் பொழுதிலே யோபுடைய சரித்திரத்தை குறித்து சற்று நேரம் நாம் நிதானித்து பார்க்கலாம். நிச்சயமாகவே நான் இந்த வேலையின் பொழுது இங்கே வருவேன் என்பதை குறித்து நான் நிச்சயமாக நினைக்கவே இல்லை. காலை வேலையின் பொழுது கூட பாஸ்டர் குறித்து நான் பார்க்கும்போது கூட அவர் சொன்னார், நான் காலை வேலை கத்தரிக்கிற வேலை கடந்து வந்து அவர் பார்க்கும்போது கூட எதுவுமே சொல்ல. ஆனால் திடீர்னு ஒரு ஈவினிங் டைமில் அவருக்கு ஒரு அஜெண்டா வேலையை அப்படினாலே
இதுதான் இன்னைக்கு நீங்கள் எடுக்க சொன்னார். சரி, இன்றைக்கே என்ன சொல்கிறது இல்லை, அந்த டைம் அதை குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் டைமு. சரி, கர்த்தருடைய கிருபையினாலே இந்த அடிமைக்கு அழைத்து வந்திருப்பாருன்னா நிச்சயமாக ஒரு வார்த்தையை கர்த்தர் நிச்சயமாக பேச முடியும். ஆகையால் நம் செய்திக்கு நேராக கடந்து போகலாம். அவ்விதமாகவே தேவன் தாமே ஒரு மனிதனை அழைக்கும்போது நிச்சயமாக அவனை அழைக்கும்போது அருமையான தேவன், மகத்தான தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சபிக்கிற தேவனாக இல்லை, ஆசீர்வதிக்கிற மகத்தான தேவனாக இருக்கிறார். எப்பொழுது அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய வர்த்தமானங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது என்னெல்லாம் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அவ்விதமாக கொடுக்கும் பொழுது 3 காரியங்கள் தீர்க்கதரிசி சொல்கிறார். உள்துறை என்ற ஒரு செய்தியில தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, தேவன் ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது அவனை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா 3 காரியங்கள். என்னென்ன சொல்றாருன்னா, உள்துறை என்ற ஒரு செய்தியில பேஜ் நம்பர் 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, இது ஒரு அற்புதமான நாள், நம்மை சுற்றி நடக்க இருக்கிறதான என்பதை அறியக்கூடாதவாறு ஒரு திரையானது நமது கண்களுக்கு மேலாக போடப்பட்டு இருக்கிறது. அதாவது நம்ம சுற்றி இருக்கிறதான காரியங்கள் பார்த்தோன்னா நம்மை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு ஒரு திரையானது எப்பொழுதும் எந்த ஒரு மனிதனுக்கு முன்பாகவே அது மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு அற்புதம் சொல்ற, மறுபடியும் வாசிக்கிறேன். இது ஒரு அற்புதமான நாள், நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறியக்கூடாதவாறு ஒரு திரையானது நமது கண்களுக்கு மேலாக விசுவாசிகளுக்கு கூட, பிராக்கெட்ல சொல்றாரு, விசுவாசிகளுக்கு கூட போடப்பட்டு இருக்கிறது என்பதை நான் நிச்சயமாக அறிகிறேன். அநேக சமயங்களில் ஆவியினால் நடத்தப்படும் ஜனங்கள் இவ்வுலகத்தின் மக்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார்கள். ஏனெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முழுவதுமாக அர்ப்பணித்த ஜீவியம் செய்வது என்பது ஒரு அற்புதமான ஜீவியமாகும். அவ்விதமாகவே கிட்டத்தட்ட 1946ஆம் ஆண்டு நான் கூடாரத்தை விட்டு வெளியே ஊழியர்களுக்கு சென்ற பொழுது அங்கு பணத்தை குறித்துதான பெரிய ஒரு எப்படி சொன்னால் காணிக்கை குறித்து பேசுகிறார். ஆகினால் அதுக்கு அடுத்து நம்ம சாப்பிட்டு வரும்போது தேவன் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை கர்த்தர் சிறு தடவை ஆசீர்வதிக்கும் பொழுது 3 முக்கியமான காரியங்களான பணம், பெண், புகழ் என்பவை அனைத்தும் திரும்ப அவனுடைய பழைய நிலைமைக்கு கொண்டு சென்று விடுகின்றன என்பதை நான் கவனித்திருக்கிறேன். அதாவது தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது 3 காரியங்கள். அது என்னன்னா, பணம், பெண், புகழ், இந்த 3 காரியங்களும் அந்த மனிதன் பார்த்தோன்னா அது மேல் சார்ந்து கொண்டாருன்னா அவனுக்கு மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு போய்விடும். ஆனால் அது மேல் அதை விட்டுட்டு அதை கொடுத்து தேவன் பேர் சார்ந்திருக்கும் பொழுது அது நிச்சயமா தேவன் அது எவ்விதமாய் வழிநடத்த வேண்டும் என்று அவன் அறிந்தவராக இருக்கிறார். பாருங்க, எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கும்போது பாருங்க என்பதை அவனை திரும்ப அவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து விடுகின்றன என்பதை நான் கவனித்திருக்கிறேன். வேதத்தில் பாலாக் என்பவன் தீர்க்கதரிசி ஆகிய பீலேயாம் என்பவனுக்கு அதிகமான பணத்தை கொடுக்க முன்வந்த போது அந்த பணத்தின் காரணமாக பீலேயாம் தன்னுடைய வரத்தை விற்று போட்டான் என்று பார்க்கிறோம். இச்சம்பவம் உங்களுக்கு தெரிந்த ஒன்றாகும். நம்மளுக்கு தெரிந்திருக்கும் பழைய ஏற்பாட்டின் காலத்துல அவ்விதமாக அந்த பாலாக் என்பவன் அந்த பீலேயாம் கையில பார்த்தோன்னா பொண்ணும் பொருளை கொடுத்து இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படிக்காக செய்கிறான். எதனால? பொன்னினால், அதாவது பணம் பொன்னினால வீழ்ந்துட்டாரு. சிம்சோன் தெளிவாடத்திலே தன்னை விற்று போட்டான். இந்த பெண் அவனை தன் மடியிலிருந்து அவன் தன்னிடமுள்ள கர்த்தரின் ரகசியத்தை வெளியிடும் வரை அவனை மயக்கினான். பெண்ணினால விழுந்தார்கள். அப்போ தேவன் ஒரு சிறு காரியத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது பணத்தினால விழுந்தாரு, பெண்ணினால விழுந்த சவுல் பாருங்க வச்சுங்க, பேர் புகழ்ச்சி. சவுல் மேல பார்த்தோன்னா தீர்க்கதரிசி நாவியில் கடந்து தீர்க்கதரிசி சொல்றார், சவுல் புகழுக்காக தேவ வரத்தை விற்று போட்டான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். தீர்க்கதரிசியில் ஒருவனும் அவன் எண்ணப்பட்டான் என்று வேதம் கூறுகிறது. இதுவரை காட்டிலும் தன்னை பிரிவினாக்க விரும்பி புகழுக்காக அவன் விழுந்து போனான். பாருங்க, சவுலும் பார்த்தோன்னா புகழ்ச்சிக்காக. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் பார்த்தோன்னா தாவீதை தெரிந்து கொள்ளும் பொழுது ஒரு படையில தாவீதை பார்த்தீங்கன்னா அந்த கோலியத்தை வெட்டி வீழ்த்த பொழுது அங்க இருக்கிறதான அந்த மக்கள் எல்லாரும் பாடி புகழ்ந்தாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000. இதை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா என்னடா இது, நமக்கு 1000 ஆனா தாவீதுக்கு 16,000. அவரு பார்த்தீங்கன்னா பேர் புகழ்ச்சி, அவனை காட்டிலும் பிரிவு நான் இருக்க வேண்டும் என்று விரும்பி அது விற்று போட்டார். தீர்க்கதரிசி இந்த 3 காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, மனிதன் விழுந்து போகத்தக்கதாக இந்த 3 முக்கியமான காரியங்கள் நான் வேதத்தில் கண்டு எல்லா நேரங்களிலும் இந்த 3 காரியங்களை நான் தவிர்க்கத்தக்கதாக
நம்முடைய பரலோக பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறேன். எது விழும்படி, அதாவது இந்த பூமியில ஒவ்வொரு மனிதனுக்கு முன்பாக திரையானது மறைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த திரையானது என்னது என்பதே தெரியல. ஆனால் நம்ம தேவ சமூகத்தில் வரும் பொழுது, சற்று சிறிதளவு தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது விழத்தக்கதான இந்த 3 காரியங்கள் வந்து பார்த்தோன்னா காணப்படும். அந்த காணப்படும் பொழுது அதில் அது சார்ந்து கொள்ளுமானால் அது நம்ம என்ன பண்ணுறோன்னா, பழைய நிலைமைக்கு நம்ம முன்பாக இருந்த பார்த்தீங்களா, அந்த நிலைமைக்கு கொண்டு போயிட்டு முன்பை காட்டிலும் வந்து நம்மளை மோசமாக்கி தள்ளி போயிடும். அப்போ விதமான காரியங்கள் என்னை அணுகாதபடிக்கு நான் எப்பொழுதும் அந்த பரமபிதாவை நான் வேண்டுகிறேன். நம்முடைய தீர்க்கதரிசி, ஏன்னா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் வேதத்தில் எல்லாவற்றிலும் ஆராய்ந்து நான் கண்டது காரியங்கள் வந்து பார்த்தோன்னா இதுவா இருக்கிறது. ஆகையால் இதில் நான் விழுந்து போகாதபடிக்கு தேவரே என்னை அதற்கு பாதுகாத்துக் கொள்ளும் என்று அனுதினமும் ஜெபம் பண்ணுகிற ஒரு காரியத்தை தீர்க்கதரிசியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இப்போ நம்ம வாசித்தோம், இந்த வேதத்தில் வாசிப்பதற்கு முன்பாக வாசித்தோம். அப்போ வாசித்த பொழுது நம்ம அருமையான தீர்க்கதரிசி அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் அவருக்கு நடந்த காரியங்களை குறித்து என் சுயசரிதை என்ற ஒரு புஸ்தகத்தில் அருமையாக தீர்க்கதரிசி அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை எல்லாவற்றையும் சொல்லிட்டு வராரு. அப்போ நம்ம வாசித்த அந்த வேத வாக்கியத்திற்கு உண்மையான ஒரு காரியங்கள் வந்து பார்த்தோன்னா, தீர்க்கதரிசியானவர் தேவனாகிய கர்த்தர் வெளியில் அழைப்பதற்கு முன்பாக அவர் ஒரு பாப்டிஸ்ட் சபையில் இருக்கிறார். அந்த பாப்டிஸ்ட் சபையில் இருக்கும் பொழுது அங்கே உங்களுக்கு தெரியும், சகோதரி மேடா அவங்களை வந்து பார்த்தோன்னா அவர் வந்து திருமணம் செய்யும் பொழுது அவங்க தாய் தகப்பனிடத்துல சொல்லி அந்த விதமாக திருமணம் செய்து அவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு குடும்பமானது அவருக்கு இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது எங்களுக்கு தேவன் ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை கொடுத்தார். நாங்கள் அதில் மிகவும் மனமகிழ்ச்சியாக இருந்தோம். என்னன்னா அவர் விரும்பத்தக்கதான ஒரு பெண் அவருக்கு கிடைத்தது. அவங்களும் அவர் மேலே அதிகமான ஒரு அன்பை வைத்து அந்த குடும்பமானது அமிதமாக நடத்தும் பொழுது அவர் சொல்றார், காட்டியில் சொல்லும் பொழுது என் சுயசரிதை மை லைஃப் ஸ்டோரி என்ற ஒரு புஸ்தகத்தில் அவருக்கு எனவே நாங்கள், அதாவது 45வது பக்கத்தில் சொல்றாரு, எனவே நாங்கள் திருமணம் செய்த பொழுது எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை, வீட்டை கவனித்துக் கொள்ள எங்களிடம் ஒன்றுமே இல்லை. நான் நினைக்கிறேன் நாங்கள் 2 அல்லது 3 டாலர் வைத்திருந்தோம். இப்போது ஒரு டாலர்னா எவ்வளோ தெரியும் உங்களுக்கு, 82 ரூபா 85 ரூபா. ஆனால் அந்த நாட்களில் அவர் திருமணம் செய்த பொழுது அவர் கையில் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 3 டாலர் கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபா 200 ரூபா தான் இருந்திருக்கும். அந்த சமயத்தில் அவங்க குடும்பம் அது திருமணம் ஆகி அவங்களுக்கு அந்த பைசா இருக்குது. இது எங்களுக்கு ஒரு மாதத்திற்கு 4 டாலர் செலவாகும். அது செலவாகுதே 4 டாலரு, ஆனால் வச்சுருந்தது 3 டாலரு. அதில் ஒரு சிறிய 2 அறைகள் கொண்ட ஒரு இடத்தை வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து பார்த்தோன்னா வாடகை எடுக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு பழைய மடக்கும் கட்டிலை ஒருத்தர் வந்து மடக்கு கட்டிலை கொடுக்குறாரு. யாராவது எப்பொழுது ஒரு மடக்கும் கட்டிலை பார்த்திருக்கிறீங்களா என நான் கேட்கிறேன். அவர்கள் அது எங்களுக்கு கொடுத்தனர். நான் சியர்ஸ் அண்ட் ரோபர் என்ற கடைக்கு சென்று ஒரு மேஜோடு சேர்த்து 4 நாற்காலிகளை வாங்கினேன். உங்களுக்கு தெரியும், அது வர்ணம் தீட்டப்பட்டிருந்தது. அதை நாங்கள் அந்த நேரத்தில் வாங்கினோம். நான் ஒரு பழைய சாமான் வியாபாரி வெப்பரிடம் சென்று ஒரு சமைக்கும் செயற்கை வெப்ப அடுப்பை வாங்கினேன். நான் அதற்காக 75 சென்டிகள் கொடுத்தேன். அதற்குள்ளாக போகும்படிக்கான தீத்தட்டுகளை $1 வாங்கினேன். நாங்கள் ஒரு குடும்பம் நடத்துதலை ஒழுங்கு செய்தோம். நான் நாற்காலிகளுக்கு வர்ணம் பூசும் போது மூவில சித்திரமான ஒப்பனை பானையில் எடுத்துக்கொண்டு வர்ணம் பூசி எனக்கு நினைவுகிறது. இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். ஆக எங்களுக்கு தேவை இருந்ததெல்லாம் அவ்வளவுதான், இவ்வளவுதான் இருக்குது அவருக்கு. ஆனால் அதில் என்ன பண்றாருன்னா மிகவும் சந்தோஷமா இருக்கிறாரு. தேவனுடைய இரக்கத்தினாலும் அவருடைய நன்மையினாலும் நாங்கள் பூமி மேலிருந்த சந்தோஷமான சிறிய ஜோடிகளாக இருந்தோம். அவருக்கு இருந்தது வந்து பார்த்தோன்னா, கல்யாணம் பண்ண பொழுது தனியாக இருக்கும்போது அவருக்கு $3 இருக்குது. அந்த $3 அந்த வீட்டுக்கு வாடகை $4 இருக்கிற குடும்பத்துக்கு தேவையானது சாமான் பாத்திரம் பட்டம் எல்லாமே வாங்குறதுக்கு வந்து பார்த்தோன்னா வாடகை எடுத்து தன் குடும்பத்தை ஒழுங்குபடுத்தி அதை செய்வதற்காக அவர் ஒழுங்குபடுத்துறாரு. அப்போது அவர் சொல்றாரு, நான் இதை கண்டிருந்தேன். அதாவது அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் தீர்க்கதரிசி. அவங்க இருந்ததே ஒரு $3 தான், ஆனால் அதிலே சந்தோஷமா இருந்தது. நான் இதை கண்டறிந்தேன். அதாவது சந்தோஷம் என்பது எவ்வளவு உலகப் பொருட்கள் நமக்கு சொந்தமாக இருக்குது என்பதை பொறுத்ததல்ல. சந்தோஷம் என்பது அந்த வீடு, ஆஸ்தி, அந்தஸ்து, பொருட்கள் எல்லாமே இருப்பது அது வந்து ரொம்ப பெரிதான சந்தோஷம் இல்லை. ஆனால்
உனக்கு அளிக்கப்பட்ட பாகத்தில் நீ எவ்வளவு திருப்தியா இருக்கிறது என்பதை பொறுத்துதா இருக்கிறது. நமக்கு என்ன தேவன் கொடுத்திருக்கிறாரோ அதுல எவ்வளவு திருப்தியாக நாம் சந்தோஷப்படுகிறோமோ அதில் தான் மிகுந்த சந்தோஷமானது இருக்கிறது சொல்லிட்டு நம்முடைய ப்ராஃபிட் சொல்றாரு. அப்ப விதமான காரியங்கள்லாம் சொல்லும் பொழுது மறுபடியும் என்ன பண்றாரு, கொஞ்சம் கழித்து தேவன் கீழே இறங்கி வந்து எங்களை சிறிய வீட்டை ஆசீர்வதித்தார். எங்களுக்கு ஒரு குட்டி பையன் இருந்தார், அவருடைய பெயர் வெள்ளிமான். அருமையா ஒரு குடும்பமானது ஒழுங்குபடுத்தப்பட்டு அமிதமாக இருக்குது. இருக்கும்போது ஒரு குழந்தை தேவன் கொடுக்கிறாரு. அவன் இப்பொழுது இங்கே ஆரம்பித்து இருக்கிறான். அப்பொழுது கொஞ்சம் கழித்து சுமார் 11 மாதங்களுக்கு பிறகு அவர் எங்களை மீண்டும் சாரோன் ரோஜா என்ற அழைக்கப்பட்ட என் சிறிய பெண் பிள்ளையோடு ஆசீர்வதித்தார். இவ்விதமாக அவன் குடும்பமானது இருக்குது. எப்படி தீர்க்கதரிசிக்கு கல்யாணமாகி அருமையா அந்த கொஞ்சம் பணத்திலேயே மிகவும் சந்தோஷப்பட்டு அவன் தேவன் ஆசீர்வதித்தது அவ்விதமாக குடும்பத்தை நடத்திட்டு போறாங்க. விதமாக கொஞ்ச நாட்கள் நடத்திட்டு போகும்போது இவர் என்ன பண்றாருன்னா அந்த குடும்பத்துல மிகவும் சந்தோஷமா, ஏன்னா இருக்கிறதுல கொஞ்சத்திலே மிகவும் மனப்பூர்வமாக சந்தோஷப்பட்டு அந்த குடும்பத்தை நடத்திட்டு போறாங்க. ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, இப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா எங்கன்னா வெளியில போறதுக்கு கொஞ்சம் சிறு பணம் தான் சேமித்து வைப்பாங்க. அவ்விதமாக சேமித்து இவருக்கு ஹேபிட் என்னன்னா, எங்கன்னா ஃப்ரீயா இருக்கிற டைம் எப்படின்னா லீவ் விட்டாங்கன்னா போய் மீன் பிடிக்கிறதுக்கு கடந்து போவார். அப்போ அங்கே கடந்து போகும்பொழுது மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு ஃபோர்டு என்ற ஒரு சின்ன ஒரு கார் வச்சுருந்தாரு. அந்த ஃபோர்டு காரில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு கடந்து போகும்பொழுது அது வந்து மெதுவாக தான் கடந்து போகும். போயிட்டு மீன் பிடிக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிதான ஒரு காரியம், இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் ஒரு பாப்டிஸ்ட் சபையில் வந்து டாக்டர் ஸ்மித் அவருடைய போதகத்துக்கு கீழாக இவருக்கு ஒரு உத்தியோகம் அளிக்கப்படுது. போதகராக போயிட்டு அந்த இடத்துல பிரசங்கிக்கலாம். அவங்களுக்கும் சொல்லிட்டு ஒரு பாப்டிஸ்ட் சபையில் இவர் ஒரு போதகராக போயிட்டு பிரசங்கிக்கலாம். அது மாதிரி கொடுக்கப்பட்ட காலத்தில் இவர் ஃப்ரீயாக இருக்கிற டைம் வந்து பார்த்தோன்னா அங்கே மீன் பிடிக்க கடந்து போகும் பொழுது பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு பேம்ப்ளெட்ஸ் போட்டு இயேசு மாத்திரம் என்ற ஒரு வண்டி வாகனம் போயிட்டே இருக்கு. இயேசு மாத்திரம் என்ற ஒரு பேம்ப்ளெட் போட்டு ஒரு ஜெபக்குடுகை, பெந்தகோஸ்தேயுடைய ஜெபக்குடுகை ஆனது அந்த ஏரியாவில் நடக்குது. இயேசு மாத்திரம் சொல்லிட்டு இருக்குது. இவர் இருக்கிறத பாப்டிஸ்ட் சபை, வேற எந்த சபைக்கும் போக மாட்டாரு. இவர் இருக்கிறது பாப்டிஸ்ட் சபை, இயேசு மாத்திரம் சொல்லிட்டு போட்டுட்டு சொல்லிட்டு இவர் அதை பார்க்கும்போது இவருக்கும் ஒரு விருப்பமாச்சு. சரி நம்மளும் அங்கே போயிட்டு பார்க்கலாம் என்னதான் செய்யறாங்க அந்த மக்கள் சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தோன்னா கன்வென்ஷன் கூட்டம், அது பெந்தகோஸ்தேயுடைய கன்வென்ஷன் கூட்டம் பயங்கர பெருசா இருக்குது. சரி என்னதான் பிரசங்கிக்கிறான்னு சொல்லிட்டு சரி நம்ம ஓரமாக உட்காரலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு பிரசங்கிக்கும் பொழுது அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வயதான வாலிபர், அதாவது வயசான ஒருத்தர் தூக்கிட்டு வராங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதை சொல்லிட்டு இருக்காரு. அதிகமாக சொல்லப்பட அந்த பெந்தகோஸ்தேயுடைய கன்வென்ஷன் எப்படிமா நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தபடியாக சொல்லிட்டு வருவார். அங்கே வந்து ஒரு வயதான ஒரு நபரை கொண்டு வரும் பொழுது அப்போ திருப்பதி சொல்கிறாரு, என்னடா பிரசங்கிப்பதற்கு இங்கே யாருமே இல்லை பொழுது, ஒரு வயசான ஒரு கூட்டு வந்து மேடையில் விடுறாங்க, இவர் என்ன பிரசங்கிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி நினைக்கிறாரு. அப்போ நினைக்கும் போது அதுக்கப்புறமேட்டு பிரசங்க நேரம் கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, வயதானவர் எப்படி, அதாவது 4 பேர் தூக்கி வராங்க, அவர் வந்து மேடையில் விடுறாங்க, ஏன்னா இந்த அளவுக்கு தூக்கிட்டு வந்து மேடையில் ஒரு வாலிப பிரசங்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி இவரே நினைக்கும் போது அவர் பிரசங்க கேட்டு பண்ணும்போது ஒரு வாலிபன், அதாவது பெரிய ஸ்டேஜ், அந்த பெரிய ஸ்டேஜில் அங்கே ஓடுறாரு இங்கே ஓடுறாரு. ஏன்னா அந்த ஆவியோட அபிஷேகமானது அவர் மேல் இறங்கும் பொழுது அவர் என்னென்ன செய்யறாரு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு பாருங்க, அந்த அளவுக்கு அந்த ஆவின் அபிஷேகம் இறங்கி அப்போ தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு சாதாரண, அதாவது ஒரு வயதான வாலிபர் மேல இந்த ஆவின் அபிஷேகமானது இறங்குமானால், இதுவே அந்த வயதான நபர் வந்து இந்த அளவுக்கு பிரசங்கிப்பார்னா, அந்த ஆவின் அபிஷேகம் இறங்கி பிரசங்கிப்பார்னா எவ்வளவு ஒரு மகத்தான தேவ ஆவியா இருக்கணும். அப்ப அது ஒரு வாலிபன் மேல் இருக்கும் பொழுது எவ்விதமா அவங்களை நடக்கும் சொல்லிட்டு இவருக்கு ஆச்சரியம். அது மாத்திரம் இல்லை, அவங்க பாடி தேவனை ஆராதிப்பது பயங்கரமா இருக்குது. இப்போ ஒவ்வொருவரும் வந்து அநேக தேசத்துல கூடி அநேக கன்வென்ஷன் கூட்டம்னா அநேக பாஸ்டர்மார்லாம் வந்திருப்பாங்க. அப்போ அவங்க ஒவ்வொரு டாக்டர் பட்டம், இந்த டாக்டர் பட்டம், அந்த டாக்டர் பட்டம், இந்த டாக்டர் பட்டம் சொல்றாங்க. அப்போ இடைவெளியில வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரெஸ்ட் கொடுக்கும்போது அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, யார் போதகரா இருக்கிறீங்க வந்து ஒரு டேட் கொடுங்க அப்படிலாம் சொல்லும் பொழுது தீர்க்கதரிசி பார்க்குறாரு, இவங்களும் பெரிய ஒரு சபையில் இருக்கிறாங்க, இந்த டாக்டர் பட்டம் படிச்சிருக்காங்க, அந்த டாக்டர் படிச்சு அவர் தான் அப்போ தான் அந்த ஊழியத்திற்கு ஒரு பாப்டிஸ்ட் சபையில் இருக்கிறவர், அந்த ஊழியத்திற்கு அப்போ தான் பெரிய ஏன்னா கன்வென்ஷன் இவர் வந்து பெந்தகோஸ்தே சபைகள்லாம் அதிகமாக போனதில்லை. ஆனால் இவர் பாப்டிஸ்ட் சபையில் இருக்கிறதுனால அந்த சபை விட்டு வேற எங்கேயுமே போக மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இவர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது பாப்டிஸ்ட் சபையில் இருக்கிறதுனால தன்னுடைய பெயரை கொடுத்துட்டு போயிடுறாரு.
போயிட்டு அங்கே வந்து பார்த்தோன்னா சொல்கிறார், தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அருமையான தீர்க்கதரிசி. அப்போ அவங்க வந்து காணிக்கை எடுப்பாங்களாம். ஆனால் இவர்கள் இருந்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான டீசல் போகிறதுக்கு தான் பைசா இருக்குது. சொல்கிறார் தீர்க்கதரிசி, அந்த காணிக்கை போடுறதுக்கு கூட எனக்கு வந்து பார்த்தோன்னா பணம் இல்லை. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா அங்கே நான் காணிக்கை போடாமல் இருந்தேன். அது என் இருதயத்தை மிகவும் துக்கப்படுத்துது. இப்போ அந்த இடத்துல சாப்பாடு கொடுக்கும்போது கூட அது சாப்பிடல. இப்போ ஒழுங்குபடுத்தும்போது அவங்க சாப்பாடுல போட சாப்பிடாம இவர் தனியாக ஒரு சோள வயலில் போயிட்டு அந்த சோள வயலில் அங்கே தங்கி இருக்குது. ஏன்னா மறுபடியும் கூட்டமானது இருக்குது. அது மாதிரி தங்கிட்டு அங்கே இருக்கிற சோளத்தை பறித்து சாப்பிட்டு அந்த சோள வயலில் போயிட்டு பத்துக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு அதுக்கடுத்து அவருக்கே ஒரு சம்பவமானது காணப்படுது. என்னடா இது இவ்வளோ பெரிய பெந்தகோஸ்து சபையில் இந்த அளவுக்கு பிரசங்கிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ராம் வந்து ப்ரேயர் பண்ணுறாரு. அவர் அறியாமல் ப்ரேயர் பண்ணுறாரு. ஆண்டவர் எவ்விதமான காரியங்கள் இதுமா இருக்குது, என் வாழ்க்கையில் இதுமாதிரி நான் பார்த்ததே இல்லையா, இந்த அளவுக்கு ஆவின் அபிஷேகமானது இறங்குது. ஒருத்தர் அந்நிய பாஷையை பேசுகிறாங்க, அதுக்கு வியாக்கரணம் சொல்கிறவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஆவின் அபிஷேகமானது அவ்வளோவா மூடுகிறது, இதுமாதிரி நான் பார்த்ததே இல்லையான்னு சொல்லிட்டு அந்த சோழ வயலில் இருந்துக்கிட்டு பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா போட்டுக்கிறதுக்கு இப்போ மீன் பிடிக்கிறதுக்கு என்ன சட்டை அயன் பண்ணி போட்டு போவாங்க. போட்டு வர சட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா அந்த சோழ வயல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வச்சுட்டு ஏன்னா அயன் பண்ண மாதிரி இருக்கும். அது மாதிரி சோழ வயலை போட்டு அப்படி தூங்கிட்டு நீட்டாக கடையில் வந்து பண்ணு வாங்கி சாப்பிட்டு டீ சாப்பிட்டு அடுத்த நாள் கூட்டத்துக்கு போகிறார். கூட்டத்துக்கு போகும்போது இப்போ ஒவ்வொருவரையும் அழைக்கிறதான ஒரு காரியங்கள் வரும்பொழுது அருமை தீர்க்கதரிசி அதான் வில்லியம் பரியன் பிறனா கெட்டைக்கு சொல்லும்போது வில்லியம் பரியன் பிறனா கெட்டைக்கு சொல்லும்போது இவர் உட்காந்துருக்காரு. சுற்றி பார்க்க இவர் கீழே குஞ்சுக்கிறாரு. யார் பிரசங்கி வாங்க முன்பாக மேடைக்கு அழைக்கணும். தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய ஒரு அதிகமாக ஆவின் அபிஷேகத்தை பெற்று விதமாக பிரசங்கிறதான கூடுகையில் அதிகமாக வந்து பார்த்தோன்னா படித்த எம்எல்ஏ பட்டங்கள் அதிகமாக படிச்சு இருக்கிறதுல நான் என்ன பிரசங்கம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குடிச்சிட்டாரு. ஏன்னா அப்போ ஒரு பையன் நின்று பார்த்து கருப்பின பையன் ஒரு பையன் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கான். யார் அது? தீர்க்கதரிசி. யார் அது? வில்லியம் என்ன பண்ணா யார் அங்கே வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே மேலே இருந்து ஒழிச்சுட்டே இருக்கு. இவர் ஆல்ரெடி நைட்டில் ப்ரே பண்ணிருந்ததுனால கீழே குடிச்சிட்டு நம்ம யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இந்த பையன் அவரையே பார்த்துட்டு கீழே குடிச்சிட்டு இருக்காரு. யாருங்க கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசி சொல்லும்போது அதான் நம்ம வில்லின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. வில்லியம் மாதிரி நம்ம கூடுக்கும்போது யார் வில்லியம் மாதிரி நம்ம சொல்லிட்டு கூப்பிடுறாங்களே யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சுற்றி பார்க்குறேன். யாரும் அந்த மேடைக்கு வாங்க சொல்லும்போது அந்த பையன் பார்த்துட்டு யாருங்க நீங்கள் ஏன் குடிச்சிட்டு இருக்கீங்க, கூப்பிட்றவங்கள என்ன தான் கூப்பிட்றாங்க அவங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் என்ன பண்ணுறான், ஐயா இருக்கிற பாருங்க இவர் தான் சொல்லிட்டு சொல்லும்போது எழுப்பி விட்டாங்க. ஏன்னா போய் சொல்றதுக்கு விரும்பல அவருக்கு தீர்க்கதரிசிக்கு. அருமையான தீர்க்கதரிசி பாருங்க. ஏன்னா அவர் சொல்லிடு நான் என்ன கூட சொல்லிடலாம், ஆனால் அவர் வாயிலிருந்து கூட போயிருந்த காரியம் இல்லை. நான் தான் அந்த பையங்கள் தான் சொல்றாரு, அவன் சொல்லிட்டான். இவரு என்ன பண்ற சொல்றாரு, ஒரு அழுக்கான வாத்து குஞ்சு ஒரு மேடையில் நடந்து போனா எப்படி இருக்குமோ அதிகமாக ஃபீல் பண்ணினாராம். ஏன்னா போட்டுக்கிறதுக்கு சரியான துணி இல்லை. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அப்போதான் ஒரு முதலாக அங்கே பெந்தேகோஸ்து ஒரு மக்கள் மத்தியில் பிரசங்கிக்கிறதுக்கு அங்கே கடந்து போகிறாரு. அருமையான தேவன், மகத்தான தேவன் பாருங்க. அப்போ நடந்து போகும்போது என்ன பண்ணாரு, இவரு எடுத்துக்கிற ஒரு பிரசங்கம் வந்து பார்த்தோன்னா அதாவது அந்த கன்வென்ஷன் நடக்கிறதான கூட்டத்தை மிகவும் பிரிப்பாக சொல்றாரு. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால நம்மளுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தினால சுருக்கமாக சொல்றேன். அவர் என்ன பண்றாருன்னா எழுந்து நின்று நான் அங்கே எழும்பி நின்று 54வது பேஜ் நம்பர், நான் அங்கே எழும்பி நின்று நான் இதை குறித்து அறியேன் என்று உங்களுக்கு தெரியுமா, உண்மையாகவே பயத்துல நான் வார்த்தை தடுமாறி கொண்டிருந்தேன். மேலே போயிட்டு தடுமாறி என்ன எடுக்கிறேன்னா லூக்கான் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் அந்த லாசரு சப்ஜெக்ட், அதாவது செல்வந்தோடு லாசருக்கு உண்டான காரியங்கள் அந்த இடத்துல வரும். அவர் தடுமாறி நின்று கொண்டு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறார். நான் லூக்கான் 16ஆம் அதிகாரத்தை எடுத்து நான் நினைத்தேன், நல்லது இப்பொழுது நான் பேசும் பொருள் எடுத்து அவன் பாதத்து தன் கண்களை எடுத்து பார்த்து கதறினான். உங்களுக்கு தெரியுமா, நான் அதை பிரசங்கிக்க தொடங்கினேன். நான் பிரசங்க சற்று மேலான உணர்வடைந்தேன் என்றேன். அந்த ஐஸ்வர்யவான் பாதத்தில் கூக்குலிட்டான் என்றேன். அந்த 3 சிறிய வார்த்தைகள் அதை போன்ற அநேக செய்திகள் இடம் உண்டு. உதாரணமாக இதை நீ விசுவாசிக்கிறாயா, கண்மலை பார்த்து பேசு போன்ற. எனவே நான் அவர்களை பிரசங்கிக்க நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அப்பொழுது அவன் அழுதான் என்பதை நான் எடுத்து வைத்திருந்தேன். நான் அங்கே பிள்ளைகளை கிடையாது, நிச்சயமாக நரகத்தில் கிடையாது. அப்பொழுது அவன் கதறினான், அங்கே பூக்கள் எதுவும் இல்லை. கதறினான், அங்கே கிறிஸ்து இல்லை. அப்பொழுது நான் சத்தமிட்டேன், பின்னர் நான் சத்தமிட்டேன் என்றேன். ஏதோ காரியம் என்னை பற்றி கொண்டது.
என்ன ஒரு என்ன பிறகு என்ன சம்பவம் என்று எனக்கு தெரியவே தெரியாதுன்றார். இப்போ பிரசங்கிப்பதற்கு பயந்து போய் நின்று பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணவர் பேச 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 என்ன அங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. தெரியவந்து என்ன சம்பவத்தில் எனக்கு தெரியவே தெரியாது. இல்லை, நான் என் சுயநினைவுக்கு வந்தபோது நான் வெளிப்பக்கமாக நின்று கொண்டிருந்தேன். அண்ணங்கள் அலறிக்கொண்டும் சத்தமிட்டு கொண்டும் அழுது கொண்டும் இருந்தனர். நாங்கள் ஒரு பயங்கரமான நேரத்தை உடையவர்களாக இருக்கோம். அதாவது அவர் மேடையில் போய் நின்று பேசுறதுக்கே ஒரு விதமான தன்மையுடைய காரியங்களை போறாரு. ஆனால் அங்கே பேசும் பொழுது ஆவின் அபிஷேகமானது கடந்து வந்து அவரை மறைத்து வெளிப்பட்ட பொழுது அவங்க பயங்கரமான சத்தமிட்டாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா, பயங்கரமான பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சவங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தோன்னா தீர்க்கதரிசி வெளியே வந்து நிற்கிறாரு. சரி, ஏதோ பேச முடியுதுன்னு சொல்லிட்டு வந்து நிற்கும் போது அப்போ அவரை வந்து பார்த்தோன்னா பெந்தேகோஸ்து சபையில் பேசும்படிக்காக அழைக்கிறாங்க. ஐயா நீங்கள் வாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தோன்னா யார் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது பாப்டிஸ்ட் சபையில் இருக்கும் பொழுது இவருடைய பாப்டிஸ்ட் சபையில் இருக்கும்போது யாரும் அழைக்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா ஐயா இந்த டேட்டுக்கு வாங்க சொல்கிறேன். அநேகமாக கொடுக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு எளிமையாக சொல்லும்படி இந்த டேட்டுக்கு வாங்க, இந்த டேட்டில் வந்து எங்கள் சபையில் வந்து பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவருக்கு மிகவும் சந்தோஷம். பரவாயில்ல, இவ்வளோ பேர் மத்தியில் கர்த்தருடைய கிருபைகளை பேசும்படிக்கு தேவன் செஞ்சாரு. இந்த விதமான தன்மைகளுக்கு தான் நான் மிகவும் காத்துன்னு சொல்லிட்டு மிகவும் சந்தோஷப்பட்டு இதை சொல்வதற்காக அவங்க மனைவிடத்தில் ஓடுறாரு. அவங்க மனைவி மிகவும் சந்தோஷப்படுறாங்க. ஆமாம், ரொம்ப அருமையான ஒரு தருணம். கொஞ்சம் கருத்தெல்லாம் சொல்கிறாரு. இது மாதிரி நான் அங்கே இருந்தேன், இவ்வளோ நாள் ஆச்சு, அங்கே போயிட்டு இது விதமான ஊழியர்கள் நடந்தது, விதமாக பேசும்போது விதமான பெந்தேகோஸ்து சபையில் என்னை அழைக்கப்பட்டிருக்காங்க. நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். எனக்கு அருமையான ஒரு சூழ்நிலை காணப்படுது. சொன்னோன்னையும் இவ்வளோ சந்தோஷப்பட்டு நீ போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு வா. ஏன்னா அவங்க மனைவிடைய அம்மா வீட்டில் நீ சொல்லிட்டு வா, நான் என்னுடைய அம்மா வீட்டில் சொல்லிட்டு வந்து அழைக்கப்பட்டு இருக்கிற ஊழியத்துக்கு நம்ம கடந்து போகலாம் சொல்ல முடியும். இவங்க அம்மாங்களை இவங்க அம்மா போயிட்டு சொல்கிறாரு, மிகவும் சந்தோஷம் பிள்ளை, தொடர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய, நீ இலைப்படையாமல் செய்யுன்னு சொல்லிட்டு அவங்க பூஸ்டப் பண்ணி அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாரு, அவங்க மாமியார் இடத்துல சொல்கிறாரு, அவங்க மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மாமியார் பேர் குரும்பா. அவங்க மாமியார் பேர் குரும்பா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதற்கு அம்மா நல்லது பில்லி, நிச்சயமாக கர்த்தர் செய்யும்படி உன்னை அழைக்கிறாரோ போய் அதை செய் என்றார். யாரு? அவங்க அம்மா சொல்கிறாங்க, தீர்க்கதரிசி அம்மா சொல்கிறாங்க. அவங்க மாமியார் சொல்கிறாங்க, எனவே திருமதி குரும்பா என்னை வரும்படி அழைத்திருந்தார்கள், நானும் போனேன். அவள் நீ பேசிக் கொண்டிருக்கிறாயே, அதை குறித்து என்ன என்று கேட்டார். அப்பொழுது நான், திருமதி குரும்பா, நீங்கள் எல்லோரும் அப்படிப்பட்ட ஜனங்களை கண்டதில்லை என்று. அவள் அமைதியாயிரு என்றாள். நான் சரி பெருமாட்டி என்றேன். பின்னர் நான் வருந்துகிறேன் என்றேன். அவளோ, அவர்கள் ஒரு கூட்ட பரிசுத்த உருளைகள் என்பதை உனக்கு தெரியுமா என்று கேட்டான். அவங்க மாமியார் சொல்றாங்க, அவங்க பரிசுத்த உருளைங்க. அவன் அந்த விதமான எண்ணம் உண்டாயிடுச்சு. நான் தெரியாது பெருமாட்டியே, அது எனக்கு தெரியாது என்று. நான் அவர்கள் அருமையான ஜனங்கள் என்றேன். தீர்க்கதரிசி சொல்றாரு, அவங்க நல்ல ஒரு ஜனங்கள் என்று சொல்றாரு. அவன் அந்த விதமான எண்ணம் உண்டாயிடுச்சோ, அதை போன்ற காரியத்திற்குள் என்னுடைய மகளை எங்கள் மத்தியிலிருந்து இழுத்துக் கொள்ளலாம் என்று நீ நினைக்கிறாயா என்று கேட்டார். மேலும் அவர்கள் மற்ற சபைகள் வெளியே தூக்கி எறிந்த முட்டாள்தனமான குப்பையை என்று வேறொன்றும் இல்லை. அவங்க வந்து பார்த்தோன்னா அந்த பெந்தேகோஸ்து மக்களை வந்து பார்த்தோன்னா ஒரு பரிசுத்த உருளுங்க, அவங்க குப்பையில் இருந்து எரியப்பட்டதான ஜனங்கள் சொல்லிட்டு அவங்க மாமியார் சொல்கிறாங்க, என்னுடைய மகளை நீ வெளியே என்றால் அவள் நிச்சயமாக அதை போன்றிலிருந்து என்னுடைய மகளை நீ வெளியே கொண்டு வரமாட்டாய் என்றார். நான் உங்களுக்கு தெரியுமா திருமதி குரும்பா, என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் கர்த்தர் என்னை அந்த ஜனங்களோடு போகும்படியாய் விரும்புவதை நான் உணர்கிறேன் என்றேன். அதற்கு அவள், நீ உன்னுடைய திருசபைக்கு திரும்பி போய் அவர்கள் உனக்கு ஒரு போதகர் இல்லத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நிலைக்கு வரைக்கும் புத்தியில் ஒரு மனிதனை கொண்டு நடந்து கொள் என்றார். நீ என்னுடைய மகளை அங்கே கொண்டு போகக்கூடாது என்றார். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மாமியார் வந்து பார்த்தோன்னா இதுக்கு சம்மதிக்கலை. இவங்க பாப்டிஸ்ட் சபை, அவங்க பெந்தேகோஸ்து சபை. அவங்க வந்து பார்த்தோன்னா தேவனை ஆராதிக்கும் பொழுது சத்தமிட்டு கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட ஆண்டோட பழைய பெந்தேகோஸ்து, இப்போ இருக்கிற பெந்தேகோஸ்துல பழைய பெந்தேகோஸ்து ஜனங்கள் புத்தகத்தோடு கூட தேவனை ஆராதித்தாங்க. தீர்க்கதரிசியுடைய இருதயத்தில் இருக்கிறதான வாஞ்சு என்னன்னா சொல்றாரு, நான் உங்களுக்கு தெரியுமா திருமதி கும்ரா, என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் கர்த்தர் என்னை அந்த ஜனங்களோடு போகும்படியாக விரும்புகிறதை நான் உணர்கிறேன். அவருடைய ஆத்மா வந்து பார்த்தோன்னா அந்த மக்களோடு கூட தேவனுடைய வார்த்தை கொண்டு போகும்படிக்கு உள்ளத்துல அந்த ஆத்மா வந்து விரும்புது. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா என்ன யார் இருக்காங்க? சகோதரி குரும்பா இருக்கிறாங்க. ஒரு விதமான ஆவியினால் அபிஷேகப்பட்டிருக்கிறாங்க. சரிங்களா? தேவனுடைய வார்த்தை கொண்டு போகும்படிக்கு யாரெல்லாம் தடையா இருக்கிறாங்களோ
நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், ஒரு சப்ஜெக்ட், ஒரு அருமையான சப்ஜெக்ட்டு நம்ம வாசித்த வேத வாக்கியத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, சூப்பரான ஒரு சப்ஜெக்ட். அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஊழியத்துக்கு தடையாக இருக்கிறாங்க. சரி தீர்க்கதரிசி, ஏன்னா யோப்பு அந்த அளவுக்கு நேசிச்சார் அவர், அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால அந்த ஊழியத்துக்கெல்லாம் போகவே இல்லை. தீர்க்கதரிசி அந்த ஊழியத்தெல்லாம் போகல. கொஞ்ச நாள் சென்றது. கொஞ்ச நாள் போன உடனேயும் கொஞ்ச நாள் கழித்து ஒரு சில வருஷங்களுக்கு பிறகு பிள்ளைகள் வளர்ந்தனர். கிட்டத்தட்ட ஒரு 1937 அங்கே ஒரு வெள்ளம் வந்தது. அந்த அந்த நேரத்தில் நான் ரோந்திலிருந்து இதெல்லாம் கடந்து போயிட்டு அந்த ஊழியத்திற்கு போல, பெந்தேகோஸ்தே அழைத்த அந்த ஊழியத்திற்கு அவர் போயிட்டு விதமான கொஞ்ச நாள் கடந்து போகும் பொழுது அந்த அமெரிக்க தேசத்தில் வந்து பார்த்தோன்னா 1937 ஒரு பெரிதான வெள்ளமானது கடந்து வருது. மழை, பயங்கரமான மழை பெய்ஞ்சு வெள்ளமானது கடந்து வரும்பொழுது அவர் வந்து பார்த்தோன்னா அவர் என்னை அழைத்து செஸ்னட் வீதியில் அங்கே ஒரு வீடு இருக்கிறது என்றும் அது கிட்டத்தட்ட விழுந்து போக ஆயத்தமாக இருக்கிறது என்றும் அங்கே ஒரு தாயும் ஒரு கூட்ட பிள்ளைகள் உள்ளே இருக்கின்றது என்றும் உங்களுடைய மோட்டார் படையினால் அங்கே உள்ளே அவரிடத்தில் போகக்கூடுமானால் நலமாக இருக்கும் என்று கூறினார்கள். நான் என்னால் முடிந்த வரைக்கும் எல்லாவற்றையும் நான் செய்தேன். இங்கே பார்க்கும்பொழுது இப்போ அங்கே அமிதமான மழையானது பெய்து வெள்ளப்பெருக்கானது கடந்து போய்கொண்டே இருக்குது. அதாவது தடுத்து நிறுத்தவே முடியாது. அந்த வெள்ளப்பெருக்கு எப்படி போகும்னா எல்லாமே அடிச்சுட்டு, இப்போ ஃபால்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, ஃபால்ஸ் வந்து மேலே தண்ணி ஊற்றும் கீழே, எல்லாமே அந்த ஃபால்ஸ் கீழே அப்படி விழுகிற மாதிரி இருக்கும். இவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஒரு அறிவிப்பு சொல்கிறாங்க, இது மாதிரி யாருன்னா ஹெல்ப் பண்ணுறவங்க முடிந்தா அந்த வானிலையில் சொல்கிறாங்க, இது மாதிரி அந்த இடத்துல ஒரு அம்மா மாட்டிட்டு இருக்காங்க, சுற்றிலுமாய் வந்து பார்த்தோன்னா வெள்ளமானது சூழ்ந்து அங்கே ஒரு தாயாரோ ஒரு மகளை மாட்டிட்டு இருக்காங்க, யாராவது கடந்து போக கூடுமானால் கடந்து போங்க. இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு தண்ணியில் மிதக்கிறதான ஒரு படகை டீசல் போட்டு இழுத்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காரு. அது ஏன்னா இவர் அவிதமான மழை வரும்பொழுது என்ன பண்ணுறாருன்னா தண்ணி அதாவது அந்த மோட்டரை இழுத்து படகை இழுத்து அநேகரை காப்பாற்றி விட்டார். இந்த நியூஸ் வந்தோடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல போகிறாரு. போயிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு அம்மா மட்டும் இருக்கிறாங்க. அங்கே அந்த அம்மா நான் கதறாங்க, என்னுடைய பெண் பிள்ளை கதறும்பொழுது இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அந்த படங்களை ஏற்றிட்டு இவரை ஏற்றிட்டு கடந்து போயிட்டு இருக்கும்போது நடுவில் என்ன பண்ணுறாங்க, என்னுடைய மகள் காணும் சொல்லும்போது, சரி அம்மனி இருங்க, நான் போயிட்டு உங்களை கரையில் விட்டுட்டு மறுபடியும் அந்த இடத்துல போகிறேன், போயிட்டு அங்கே இருந்தாங்க நான் கூப்பிட்டு வர சொல்லிட்டு இவர் போகிறாரு. போயிட்டு திரும்பி போயிட்டு அவங்க கடையில் விட்டுட்டு இவர் கடந்து அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் வந்து பார்த்தோன்னா சுற்றி தேடி பார்க்குறாரு, யாருமே இல்லை. அப்போ கடந்து வரும்பொழுது பார்த்தோன்னா என்னாச்சுன்னா அதிகமான மழை பெஞ்சதுல ஸ்டார்ட் ஆகவே இல்லை. வெள்ளமானது தண்ணியானது அடித்து போய்கொண்டே இருக்குது. ஏன்னா அங்கே இந்த படகானது கட்டி வச்சுருந்தார் பார்த்தீங்களா, அதுவும் கைட்டு அழைட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போது படகை எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணால் கூட அது எதிர்நீச்சல் போட்டு கரையில் போக முடியும். ஸ்டார்ட்டே ஆகலை. இவர் உட்கார ஸ்டார்ட் ஆகலை. என்ன ஆகுதுன்னா தண்ணியோட கூட கடந்து போகுது. இந்த படகு அந்த அவர் வச்சிருந்த படகு தண்ணியோட கூட கடந்து போகுது. கிட்டத்தட்ட இரவின் வேலையானது காரியம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எப்படி அந்த படகானது தண்ணி பக்கமே கடந்து போகுது. இவருக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாரு. இவர் அநேக தூரத்தில் போயிட்டு போகும்போது இப்போ ஃபால்ஸ் விழுந்துச்சுன்னா சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா, அந்த சவுண்டு கேட்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தோன்னா இது ஸ்டார்ட் ஆகலைன்னா அந்த ஃபால்ஸில் தான் விழுந்தாகும். அந்த ஃபால்ஸோட சவுண்டு இவருக்கு காதில் கேட்குது. படகானது அப்படியே போயிட்டே இருக்கு. இவருக்கு என்ன பார்த்தா அதாவது ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அப்போது அந்த இடத்துல ஒரு விண்ணப்பத்தை தீர்க்கதரிசி வைக்கிறாரு. நான் என் கரத்தை திரும்பி படகின் மேல் வைத்து, நான் தேவனே என் மேல் இரக்கமாயிரும், இந்த விதமான என் மனைவியையும் என் குழந்தை விட்டுவிட்டு ஓடுகிற ஆற்றின் ஆழத்திற்குள் அது என்னை கொண்டு சென்றது. அப்பொழுது அது ஏறக்குறைய இரவு 11:30 இருந்தது. நைட்டு 11:30 மணிக்கு. அப்பொழுது பனி பெய்து கொண்டும் ஆலங்கட்டி விழுந்து கொண்டும் இருந்தது. நான் படகின் இயந்திரத்தை துவக்கும் கயிற்றை பற்றி பிடித்து படகு இழுக்க முயற்சித்தேன். அது இயங்க துவங்கவில்லை. நான் முயற்சித்தும் அது இயங்க துவங்கவில்லை. நான் மீண்டுமாக முயற்சித்தேன். அப்பொழுது அந்த தண்ணீர் ஓடும் வேகத்தில் தூரமாய் போய்விட்டேன். நீர்வீழ்ச்சியோ எனக்கு கீழாக இருக்கிறது. நான் உண்மையிலே கஷ்டத்தோடு முயற்சி கொண்டிருந்தேன். நான் என்னுடைய முடிவு இது இருக்கிறதோ இதுதானா அது என்று எண்ணினேன். நான் உண்மையாக கஷ்டப்பட்டு முயற்சித்தேன். நான் கர்த்தாவே, இந்த விதமான ஒரு மரணத்தில் என்னை மறிக்க விடாதேயும் என்று கூறி நான் இழுத்து பார்த்தேன். நீ போகக்கூடாது என்று அந்த குப்பை கூட்டத்தை குறித்து என்ன என்ற காரியம் என் நினைவுக்கு திரும்புவாங்க. மாமியார் சொன்னாங்கல்ல, நீ அந்த குப்பை தொட்டிக்கு போகக்கூடாது, அந்த பெந்தகோஸ்தே மக்கள் சொன்னாங்கல்ல, அது மறுபடியும் திரும்பி வந்துட்டு இருக்கு. நான் என் கரத்தை திருப்பி படகின் மேல் வைத்து, நான் தேவனே
என்மேல் இரக்கமாயிரும். இந்த விதமான என் மனைவியையும் என் குழந்தை விட்டுவிட அனுமதியாயும் அவர்கள் அங்கே வியாதியாக இருக்கிறார்கள், தயவு செய்யும் என்றேன். நான் தொடர்ந்து இந்த விதமாக எடுத்துக்கொண்டே இருந்தேன். அதுவும் இயங்கவில்லை. கீழே அங்கே கொலிக்கிறதை, அதாவது கொந்தளிக்கிறதை என்னால் கேட்க முடிந்தது. ஏனென்றால் வெறும் சில நிமிஷங்கள் தான். என்ன அந்த விதமாகவே இருந்தது. அப்ப சொல்றாரு, அந்த அந்த பால்ஸ் விழும்போது உண்டான சவுண்டு அவர் காதலை கேட்குது. படகு ஏங்கல. அப்பொழுது நான் கர்த்தாவே நீர் என்னை மன்னிப்பீரானால் நான் எந்த காரியத்தையும் செய்வேன் என்று உமக்கு வாக்களிக்கிறேன் என்றேன். அந்த படகில் அங்கேயே முழங்கால் படியிட்டு அப்பொழுது பனிக்கட்டு மழையோ என் முகத்தில் விழுந்து கொண்டிருந்தது. அவர் சொல்றாரு, நீர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற எந்த காரியத்தையும் நான் செய்வேன். ஆண்டவரே நீர் என்ன செய்கிறீர்? இப்போ பார்த்தோன்னா இவர் தேவனுடைய விருப்பம் அந்த ஊழியத்தை செய்வது. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா அவங்களுடைய மாமியாருடைய விருப்பத்தை நிறைவேற்றிட்டார். ப்ராபெட் சொல்றாரு, நீ செய்ய வேண்டும் என்று விரும்புகிற எந்த காரியத்தையும் நான் செய்வேன். அவரு எத்தனை தப்பு பண்ணாரோ அங்க பார்த்தோன்னா முறையிறாரு. சொல்றாரு, ஆண்டோட விருப்பம் ஊழியது அந்த பெந்தோஸ்து மக்களுக்கு ஊழியத்தை செய்வது. ஏன்னா அது உள்ளாக ஆண்டவர் வைத்ததான விருப்பம். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா அந்த மாமியோட பேச்சை கேட்டதால் ஊழியத்துக்கு போக முடியல. அப்ப சொல்றாரு, நீர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற எந்த காரியத்தை நான் செய்வேன் என்று நான் மறுபடியும் கை செய்தேன். அது ஏங்க தொடங்கியது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அதான் தன் வாயினால் அறிக்கை செய்து எல்லாவற்றையும் விற்று விடும்போது அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். நிச்சயமா இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். அப்போ நம்ம எவ்விதமான ஸ்டேட்மெண்ட் அவரிடத்துல சொல்றோம். முக்கியமான ஒரு காரியமா பாருங்க, அந்த நினைவுக்கான காரியங்கள் எனக்கு வந்துட்டே இருக்குது. ஏன்னா அங்க தவறு செஞ்சு சொல்லிட்டு அவருக்கே தெரியுது. ஏன்னா அதுக்கு அதாவது ஒரு காரியம் அவங்க அந்த சம்பவமானது சம்பவித்தது பின்பாக வரலாம். அது எங்க தொடங்கியது? அது இருந்த எல்லா பெட்ரோலையும் என்னால் முடிந்தவரை திறந்து விட்டு முடிவிலே கரைக்கு சேர்ந்தார். எப்படியோ கரைக்கு வந்துட்டார். எவ்வளவு பெரிய மகத்தான காரியங்கள் பாருங்க. அந்த டைம்ல பார்த்தோன்னா இவருடைய மனைவிக்கும் இவருடைய குழந்தைக்கும் பார்த்தோன்னா உடம்பு சரியில்லாத ஒரு காரியம். கிட்டத்தட்ட அவங்களுடைய மனைவிக்கு எலும்புரிக்கு நோயானது கடந்து வந்துச்சு. அதற்கு ட்ரீட்மெண்ட் ஆனது செஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்பிளா சொல்ல ஒரு 60 கிலோ வெயிட் இருந்தவங்க 30 கிலோ வெயிட்டுக்கு வந்துடுற மாதிரி காரியங்கள் எலும்புரிக்கு நோயானது கடந்து வந்தது. இதெல்லாம் விட்டுவிட்டு அந்த மக்களை காப்பாற்றுற ஒரு முயற்சியில கடந்து போய் பாருங்க அவிதமான காரியங்கள் சம்பவித்து அந்த சமயத்துல பார்த்தோன்னா அவருடைய சிறிய மகள் சொன்னா பார்த்தீங்களா, 2வது எனக்கு ஒரு மகள் பிறந்தா ஷாரன் ரோஸ். அவங்களுக்கு பார்த்தோன்னா மிகவுமான ஒரு வியாதி தன்மையானது கடந்து வந்தது. அப்போ நான் ரோந்து வண்டியை கண்டுபிடிக்க திரும்பி சென்றேன். அப்பொழுது நான் நிலத்தடி பார்த்தேன். அவர் சிலர் அங்கே அரசாங்கமே அப்படியே அடித்து கொண்டு போய்விட்டது என்று கூறினார்கள். இவங்க மனைவி இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த ஹாஸ்பிட்டல்ல. இப்போ அந்த நினைவுக்கு வருது, நம்ம மனைவி அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாங்களே. அப்போ வானிலையில அது சொல்றாங்க, நியூஸ் சொல்றாங்க, ஐயா அந்த ஹாஸ்பிட்டல் அடிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது இவருக்கு பதறிச்சு. என்ன பண்ணலாம் சொல்லிட்டு மறுபடியும் ஓடுறாரு. ஓடி போயிட்டு அங்கே போய் பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. அங்கே ஒரு சூப்பர்வைசர் இருந்து சொல்றாரு, ஐயா இங்கிருந்து நோயாளிகள் எல்லாரையும் எடுத்து போயிட்டு சேஃபாக ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் திருப்பி அங்கே போறாரு. ஓடி போயிட்டு அந்த அவங்க மனைவிடத்தில் பேசுறாரு. அவங்க மனைவிக்கு அந்த டைம்ல பார்த்தோன்னா உயிரானது போயிட்டே இருக்கு. அதிகமாக நேசித்த அவருடைய மனைவி, உயிருக்கு உயிராய் நேசித்த அந்த மனைவி அவர் கண்முடியை பார்த்தோன்னா சொல்றாங்க, கைகளை ஓட்டும் போது அப்படியே தூக்க கூட முடியல அவங்களால. நான் நோக்கி பார்த்தேன். அதில் அவ்வளோ அங்கே ஒரு கட்டில் மேல் படுத்து கிடந்தா. அவள் ஷயரோகம் உண்டாயிருந்தது. அதான் அந்த நோய்க்கு பேர் சொல்றாரு ஷயரோகம் சொல்லிட்டு. அவள் தன்னுடைய சிறிய எலும்பு கரத்தை உயர்த்தி பில்லி என்றால் கூப்பிடுறாங்க. பில்லி அவன் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்குறாரு. பில்லின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நான் வண்டி ஓடி தேனே என்றேன். அவள் நான் பயங்கரமாய் காணப்படுகின்றேன் அப்படித்தானே என்றால் கேட்குறாங்க. அவங்க நான் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் அப்படித்தானே சொல்லிட்டு அப்போ சொல்றாரு, நான் இழைத்தேனே நீ நன்றாய்த்தான் இருக்கிறாய். அவருடைய ஜீவனை காப்பாற்ற எங்களுக்குள்ள இருந்த எல்லாவற்றும் கூட நாங்கள் சும்மா அவருக்கு நோய் வந்த காரியத்தினால இவர் போயிட்டு உழைச்சி சம்பாரிச்சு அந்த நோய்க்கு உண்டான காசெல்லாம் சேகரிக்கிறாரு. ஆனால் இவங்க பார்த்தோன்னா 6 மாதங்கள் ஆகுது. அப்போ இவர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய அந்த நோயின் காரணமாக அவங்க மறித்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் ரோந்து போய் அவருடைய ஜீவனை காப்பாற்ற எங்களுக்கு இருந்த எல்லாவற்றிலும் கூட நாங்கள் சுமார் 6 மாதங்கள் வேலை செய்தோம். ஆனால் அவ்வளோ தொடர்ந்து பலவீனமாகி கொண்டே சென்றார். ஒரு நாள் ரோந்து போய் கொண்டிருந்த போது நான் என்னுடைய வானொலியை திருப்பினேன். தொலைபேசியில் தொடர்பு கொள் என்றும் வானொலியில் அவர்கள் ஒரு பெயரிட்டு கூப்பிடுவது நான் கேட்டேன். அது என்னவென்றால், வில்லியம் பிரண்ணாம் உடனே மருத்துவமனைக்கு வர வேண்டியவராக இருக்கிறார், அவருடைய மனைவியோ மறித்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார்கள். அப்பொழுது நான் சிகப்பு விளக்கை போட்டுக்கொண்டு, அதாவது என்னன்னா ஆம்புலன்ஸ்
சிகப்பலை போட்டுக்கொண்டு எச்சரிக்கை சங்கொலியை திறந்து விட்டு என்னால் முடிந்த அளவுக்கு திரும்பி வேகமாக மருத்துவமனைக்கு விரைந்தேன். பின்னர் நான் மருத்துவமனைக்கு அடைந்ததும் நான் காரை நிறுத்திவிட்டு உள்ளே ஓடினேன். மருத்துவமனையுடாக வந்து கொண்டிருந்த போது சிறு பையன்களாய் ஒன்றாக சேர்ந்து விளையாடியதும் ஒன்று சேர்ந்து மீன்பிடித்ததுமான என்னுடைய சிறிய வயது நண்பன் சகோதரர் அடையாறு அவர்களை நான் கண்டேன். அப்போ அடையார் சொல்றாரு, ஐயா உங்கள் மனைவி வந்து பார்த்தோன்னா மறித்து கொண்டே இருக்கிறாங்க, நீங்கள் போய் பாருங்க சொல்லிட்டு சொல்லும் பொழுது பார்த்தோன்னா, அப்போ அவர் சொல்கிறாங்க, நான் போப்பை நோக்கி பார்த்து அவளை அழைத்தேன். அதாவது அவங்க போப்புக்கு வந்து பார்த்தோன்னா உதவிகரமாக ஒரு அவங்களுடைய ஃப்ரெண்டு தான் சகோதரர் மேடா அவங்க வந்து பார்த்தோன்னா அவங்கள தான் கவனித்து இருந்தாங்க. இந்த ஓப்புக்கு வந்து பார்த்தோன்னா ஜீவன் நடந்து கடந்து போயிட்டே இருக்கும்பொழுது அப்போது திருக்கு வந்து பார்த்தோன்னா கத்துறாரு, ஹோப்புன்னு சொல்லிட்டு கத்துறாரு. கண்ணத்தை வந்து பார்க்குறாங்க. நான் ஹோப்பை நோக்கி பார்த்து அவளை அசைத்தேன். அவள் அங்கே இருந்தால் அவள் சுமார் 120 பவுண்ட் எடையாக இருந்து 60 பவுண்டுக்கு வந்திருந்தாள். அதை வயிட்டானது பாதி வந்துச்சு. நான் அவளை குலுக்கினேன். நான் ஒரு 100 வயது வரை ஜீவிக்க நேர்ந்தாலும் என்ன சம்பவம் என்பதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். அவள் அப்படியே திரும்பினாள். அந்த மகத்தான பெரிய அழகு கண்களை நோக்கி பார்த்தன. இவங்க ஆல்ரெடி அங்கே அந்த மைய தேசத்துக்கு போயிட்டே இருக்காங்க. இவருக்கு அந்த சத்தம் போடுறதான அவர் எடுத்து அப்படி கொடுக்குறதான சத்தத்தை நோக்கி அப்படின்னு கவரும்போது அந்த கண்கள் திறக்குது. பட்டு போயிருக்கிறதான அந்த கண்கள் வந்து பார்த்தா சீவன் அது திறக்குது. அவள் சிரித்தாள். அவள் பில்லி, நீ ஏன் என்னை திரும்ப அழைத்தீர் என்று கேட்டாள். அப்பொழுது நான் கேனேன், எனக்கு எப்பொழுதுதான் பணம் கிடைத்தது என்று. நான் வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது. நாங்கள் நூற்றுக்கணக்கான டாலரை வைத்திருக்கு கட்டணமாக செலுத்த கடனாளிகளாக இருந்தோம். அதை கொடுத்து தீர்க்க ஒன்றுமே இல்லாதவராக இருந்தோம். எனவே நான் வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது. ஒவ்வொரு இரவும் 2 அல்லது 3 முறைகள் அவளை பார்த்தேன். அப்பொழுது அவள் அந்த நிலைமை இருந்தால், நான் உன்னை திரும்ப அழைத்தேன் என்று நீ எதை குறிப்பிடுகிறாய் என்று கேட்டேன். அவள் பில், நீர் அதை குறித்து பிரசங்கித்திருக்கிறீர், நீர் அதை குறித்து பேசியிருக்கிறீர், ஆனால் அது என்ன என்பதை குறித்து ஒரு எண்ணமும் உமக்கு இல்லையா என்று கேட்டாள். அதுக்கு நான், நீ எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டேன். பரலோகத்தை குறித்து சொல்றாங்க. அவள் பரலோகம் என்றாள். அவள் பாரும் என்றாள். பின்னர் அவள் வெண்மையான ஆடைகள் அணிந்த ஏதோ காரியத்திலோ அல்லது சில ஜனங்களோ அல்லது மனிதர்களிலோ அல்லது ஸ்திரீகளோ என் பாதுகாப்புக்காக வீட்டிற்கு அழைத்து கொண்டு செல்லப்பட்டிருந்தேன். அவங்களை அழைத்து போகிறாங்க என்றால். மேலும் தொடர்ந்து அவள், நான் இன்ப அமைதியிலே சமாதானமாக இருந்தேன் என்றால். மேலும் பெரிய அழகான பறவைகள் மரத்திலிருந்து மரத்திற்கு பறந்து கொண்டிருந்தன. அதன் பின்பு அவள், நான் பக்கத்தில் இருக்கிறதாக நினைத்து கொள்ளாதீர்கள் என்றாள். அடுத்தபடியாக அவள், பில்லி, நம்முடைய தவறை நான் உனக்கு சொல்ல போகிறேன் என்றாள். அவள், கீழே உட்காரும் என்றாள். ஆனால் நான் அப்படியே செய்யவில்லை. நான் முழங்கால் படிட்டு அவளுடைய கரங்களை பற்றி கொண்டேன். அவள், நம்முடைய தவறு எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள். அவங்க அந்த மறுத்து போகிறதான தருணத்தில், நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம், அது என்ன சொல்லிட்டு தெரியுமா அவங்களுக்கு? அவள் கேட்குறாங்க. நான், ஆம், இனிய இருதயமே நான் அறிவேன் என்றேன். அவள், நான் அம்மாவுக்கு செவி கொடுத்திருக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது சரியா அந்த தவறான ஆவினால் அபிஷேகப்பட்ட மக்கள் வந்து அபிஷேகித்து நம்ம என்ன பண்றோங்கன்னா, சரியான இடத்துக்கு சரியானபடி தான் கடந்து போயிட்டு இருப்போம். அந்த ஆவின் அந்த தவறான அபிஷேகப்பட்டு திருப்புவதற்கு செய்கிறதான ஒரு காரியம். அப்போஸ்தலன் எப்போது சொல்றாரு பார்த்தீங்களா? பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவர்கள் அல்லவே. இப்போ தீர்க்கதரிசியாக இருந்தால் கூட அந்த காரியங்கள் சம்பவித்ததான காரியங்கள் அவள் சொல்றாள். நான், ஆம், இனிய இருதயமே நான் அறிவேன் என்றேன். அவள், நான் அம்மாவுக்கு செவித்திருக்க கூடாது, அந்த ஜனங்கள் சரியா இருக்கிறார்கள் என்றால். சரியான ஒரு ஜனங்கள் தான், நீங்க சரியா அங்கே தான் போயிருக்கணும், நீங்க அம்மாவுக்கு செவி கொடுத்துருக்க கூடாது. அப்போ இந்த சொல்ற ஒரு காரியங்கள், அதுக்கு நான், அது எனக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவள், நீர் அந்த ஜனத்திற்கு போவீர் என்று இந்த வாக்குறுதி எனக்கு செய்யும், ஏனென்றால் அவள் சரியாக இருக்கிறார்கள் என்றாள். அவள், அந்த விதமாகவே என் பிள்ளைகளை வளருங்கள் என்றாள். அவள், நான் உமக்கு ஏதோ ஒன்றை சொல்ல வேண்டும் என்று இருக்கிறேன் என்றாள். அவள், நான் மறித்து கொண்டிருக்கிறேன், ஆனால் போவதற்கு நான் பயப்படவில்லை. அது அழகா இருந்தது. அருமையான தேவச்சனமே, இந்த செய்தியில் அழைக்கப்பட்டிருக்கிறதான நாமும் கூட அந்த மகத்தான அந்த தேசத்திற்காக யாருக்குமே நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். நமக்கு இந்த பூமியில் இருக்கும் பொழுது தெரியாது. நான் சொல்ல கர்த்தருடைய கிருபையினால இந்த பூமியில் இருக்கும் பொழுது நம்ம பார்க்கறது எதுவோ அது பெருசா தெரியும், நம்ம செய்வது எதுவோ அது சரியா தெரியும். ஆனா நமக்கு முன்பாக என்னது, ஒரு மறைவானது, ஒரு திரையானது மறைக்கப்பட்டிருக்கிறது.
அந்த திரையை நீக்கி பார்த்தா தான் இது மகத்தானது என்று ஒரு காரியம் தெரியும். பாருங்க, தீர்க்கதரிசியா இருந்தா கூட அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு காரியத்தை செய்யாமல் போனது நிமித்தமாக தீர்க்கதரிசி பின்பாக சொல்றாரு. அப்போ நமக்கும் அந்த மகத்தான ஒரு மகிமையுள்ள காரியங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. யார் போவாங்களோ போக மாட்டாங்களோ அது அவங்களுடைய கருத்தில் தான் இருக்கு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா விருப்பமா இருந்தவங்க தான் வர முடியும், வாஞ்சவர்கள் தான் என் ஆவியை முடிச்ச முடியும். அப்போ யார் முன்குறித்தாங்களோ தேவன் அழைத்து உட்கார வச்சிட்டாரு. இப்போ போவதும் போகாததும் அவங்களுடைய கருத்தில் தான் இருக்குது. அப்போ தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா, இவ்விதமான காரியங்கள் சம்பவிக்கும். பாருங்க, ஒரு சரியான பாதைக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம், சரியான நிலைமைக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த பாதைகள் திரும்புவதற்கு பிசாசின் ஆவின் அபிஷேகப்பட்டதான சம்பவங்களும் காரியங்களும் நம்மிடத்துல மனிதர் மூலமாகவோ, யாரும் சொந்த காரியங்கள் மூலமாகவோ, இல்லை சொந்த இனப்பட சந்துக்கள் மூலமாகவோ எல்லா இடத்துலேருந்து வரும். என்ன செய்ய போறோம் அந்த காரியம் தான் நமக்கே தெரியாது. சில டைம்ல நம்ம பாதையை விட்டு விலகிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. ஆனா இதை செஞ்சா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே. பாருங்க, எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில மற்றவங்களுக்கு பிரியமாய் நடப்பதை பார்க்கணும். நம்ம உண்டாக்கின தேவனுக்கு எப்பொழுதும் பிரியமுள்ளவர்களாய் அவருக்கு எது பிரியமோ சொல்றாரு பார்த்தீங்களா, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதை மாத்திரம் செய்யணும். பாருங்க, அந்த சமயத்திலிருந்து ஒரு சில காரியம் தேவன் என்ன சொல்றாரோ அதுக்கு போய் காத்திருந்தாரு, அதன்படி செஞ்சுட்டே வந்தாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயங்கரமான ஒரு காரியமானது மிஸ் பண்ணதுனால இவ்வளவு பெரிய காரியங்கள் நடந்தது சொல்றாரு. அப்பொழுது அவர் நீ இந்த ஜனத்துக்கு போய் அவங்க வாக்குறுதி சொல்றாங்க, கடந்து போவதற்கு முன்பாக வாக்குறுதி எனக்கு செய்யும் என்றால் அவர் சரியா இருக்கிறார்கள் என்றால் அவள் அந்த விதமாகவே என் பிள்ளைகள் வளருங்கள் என்றால் அவள் நான் உமக்கு ஏதோ ஒன்று சொல்ல வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால் அவள் நான் மறைத்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் போவதற்கு பயப்படவில்லை, அது அழகா இருந்தது என்றால் அவ்வளோ ஒரே ஒரு காரியத்தில் உன்னை விட்டு போவதையே மட்டும் நான் வெறுக்கிறேன். அவங்க வந்து பார்த்தோன்னா இங்க இருந்தாங்க, மகிமை தேசத்தை பார்த்துட்டு அவ்வளோ அழகா இருக்குது. இப்போ அங்க இருக்கிறதுக்கு ஒரு மனிதன் விரும்புவாங்களா, இங்க இருக்கிறதுக்கு விரும்புவாங்களா பூமியில? ஆனா அவங்க ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, வெள்ளி நான் போவதற்கு வந்து எனக்கு பயம் இல்லை, ஆனா ஒண்ணு மட்டும் நான் விட்டு போறேன். எவ்வளவு பெரிய பாசம் பார்த்தீங்களா அவர் மேல. அவரும் அந்த அளவுக்கு அந்த பாசத்தை அவர் மேல வச்சிருந்தாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் நான் வாசிக்கும் பொழுது நான் ஆச்சரியப்பட்டேன். எந்த அளவு பாருங்க, அந்த இடத்த பார்த்துட்டாங்க அவங்க, இவங்க மறிச்சிட்டே இருக்காங்க. நான் பார்த்த ஒரு சம்பவம் இருக்கா, ரொம்ப அழகாக வந்துச்சு. வெள்ளி நான் போவதற்கோசம் நான் பயப்படல, மகத்தான ஒரு தேசம். இப்போ அந்த தேசத்தை குறித்து நம்ம கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம், அதாவது வார்த்தையின் மூலமாக கேட்டிருக்கோம். அருமையாக அவங்களை அழைத்து போவதற்கு வெண்ணுடைய வஸ்திரத்தை தரித்து மக்கள் வராங்க. அங்கே போகும்போது பார்த்தோன்னா அந்த இனிய சத்தத்தோடு கூட கேட்குறாங்க. அந்த புட்கள் எல்லாம் நீல நிறமாக இருக்கிறது, இதெல்லாம் பார்க்குறாங்க. இவர் வந்து மறைத்து கொண்டே இருக்கிற இவர் கடந்து போகும்பொழுது இவர் வந்து அதாவது போன்னு சொல்லிட்டு அழைக்கும்போது அந்த விஷயம் மறுபடியும் வந்து இவங்களிடத்துல பேசுது, அந்த காரியங்கள் பேசுது. நீங்கள் வந்து போய் உண்மை ஊத்தமாக அந்த காரியத்தை செய்யுங்க. அது மாத்திரம் இல்லை, அது ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஆனால் நான் போவதற்கு நான் பயப்படவில்லை, அது அழகா இருக்குது. அழகான தேசத்திற்கு போகிறது யாருன்னா கஷ்டப்பட்டுனா போவாங்க. நம்ம பார்க்காத நம்மளே வந்து பார்த்தா அந்த தேசத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுவோம். ஆனா இவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க. பார்த்துட்டு வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, ஆனால் அவள் போவதற்கு நான் பயப்படவில்லை, அது அழகா இருந்தது என்றாள். அவளோ ஒரே ஒரு காரியம் இல்லை, உன்னை விட்டு போவதை மாற்றம் நான் வெறுக்கிறேன். அந்த தீர்க்கதரிசியில பாருங்க, அந்த அளவுக்கு எவ்வளவு அந்த அளவுக்கு பாசத்தை வச்சிருக்காங்க பாருங்க. அந்த நான் போவதற்கு வந்து நான் பயப்படல, ஆனா உன் விட்டு போவதான் எனக்கு நான் வெறுக்கிறேன். யார் சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு அந்த அன்பை அவருடைய மனைவி மேல அவருடைய கணவன் மேல வைத்திருந்தாங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே போவாங்க மக்கள், எல்லாருமே சந்தோஷமான இடத்துக்கு தானே போவாங்க. வெளியே நான் போவதற்கு பயப்படல, ஆனா எனக்கு ஒரே ஒரு கஷ்டமான காரியம், நான் உன்னை விட்டு போறேனே, அதுதான் எனக்கு மிகவும் கஷ்டமா இருக்குது. எவ்வளவு பெரிய இணைப்பு பார்த்தீங்களா அவங்க இப்போ நம்ம வாசிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு கணவன் ஒரு மனைவி, அவர் இவங்க மேல வைக்கிறதான அந்த தெய்வீக அன்பு, இவங்க அவங்க மேல வைக்கிறதான தெய்வீக அன்பு எவ்வளவு பெரியதான ஒரு காரியம் பாருங்க. அந்த தேசத்தை பார்த்து வந்தா கூட நான் வந்து அங்க போகிறதுக்கு பயப்படல, நான் வந்து எதுக்கு கஷ்டப்படுறேன்னா அவனை விட்டு கடந்து போறேன் பிள்ளை, அதுக்கோசம் நான் மிகவும் கஷ்டப்படுறேன், நான் விட்டு போவதையே மட்டும் நான் வெறுக்கிறேன் என்றார்.
பின்பு அவள், நீர் இந்த 2 பிள்ளைகளையும் வளர்க்க வேண்டும் என்பதை நான் அறிவேன் என்றார். அவள், நீர் தனியாக தங்கி என்னுடைய பிள்ளைகள் இங்கும் அங்குமாக அலைந்து தெரிய விட மாட்டேன் என்று எனக்கு வாக்குறுதி செய்யும் என்றார். அது ஒரு 21 வயதுள்ள தாய்க்கான நல்லருடைய காரியமா இருந்தது. நான் இதை வாக்களிக்க மாட்டேன் என்றேன். அவளோ, தயவு செய்து எனக்கு வாக்களிக்கும் என்றாள். பின்னும் அவள், நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் என்றால், மேலும் உங்களுக்கு அந்த துப்பாக்கி நினைவு இருக்கிறதா? தீர்க்கதரிசிக்கு செய்தி அதிகமாக கேட்டிருக்கோம். இந்த நேரம் அதிகமாக கடந்து போவதனால ஷார்ட்டாக சொல்ல, தீர்க்கதரிசிக்கு அந்த ஒரு துப்பாக்கி வாங்கணும்னு சொல்லிட்டு மிகவும் ஆட்சியானது விருப்பம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இவர் படுத்துட்டு இருக்கிறதான அந்த பெட்டுக்கு கீழே அதுக்குண்டான அந்த தாளத்தை அதை வச்சு அந்த படத்தை வச்சுட்டு சொல்கிறாங்க, நான் போயிட்டா கூட வீட்டில் போனீங்கன்னா அந்த பெட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த தேவையான பணம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து அந்த மேஜிக் துப்பாக்கி வாங்கிக்க. எப்படி இருக்கும்? மறுத்து போயிருக்காங்க, மறுத்துன்னு போயிட்டே இருக்காங்க. ஆனால் இவர் மேலே வைத்த அந்த அன்பின் நிமித்தமாக ஒவ்வொரு காரியமாக சொல்கிறாங்க. இவருக்கு அப்படியே சொல்கிறார் தீர்க்கதரிசி. பாருங்க, தீர்க்கதரிசி அவ்வளோ, தயவு செய்து எனக்கு வாக்களியும் என்றார். பின்னும் அவள், நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் என்றார். மேலும் உங்களுக்கு அந்த துப்பாக்கி நினைவிக்கிறதா என்றார். நான் துப்பாக்கி குறித்து ஆர்வ வெறி கொண்டவன். எனவே அவள், அந்த நாளன்று அந்த துப்பாக்கி நீர் வாங்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆயினும் உடனே முன்பணத்தை கொடுக்க உம்மிடத்தில் போதிய பணம் இல்லாதிருது என்றார். நான் ஆம் என்றேன். அவள், உமக்காக அந்த துப்பாக்கி முன்பணத்தை செலுத்த முயற்சிக்க நான் என்னுடைய பணத்தை, என்னுடைய நிக்கல்களை அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொண்டு வராங்க என்றாள். அவள், இப்பொழுதும் இதெல்லாம் முடிந்த பின்னரும் நீ வீட்டுக்கு திரும்பி போய் அந்த மடிக்கும் மெத்தையின் மேல் பாரும், அது மேலாக இருக்கும் அந்த காகித துண்டின் கீழே பாரும், நீர் அந்த பணத்தை அங்கே கண்டறிவீர் என்றால் அவள் அந்த துப்பாக்கியை நீரை வாங்குவீர் என்று எனக்கு வாக்களியும் என்றாள். அந்த டாலரும் 75 சென்ட்டுகளும் நிக்கல்களாக கிடைக்கிறதை நான் கண்டவுடன் நான் எப்படிப்பட்ட உணர்வடைவேன். போய் பார்க்குறாரு. போய் பார்த்துட்டு கரெக்டாக அந்த துப்பாக்கி வாங்குறதுக்கு அது கூட உரியதான பணம் இருக்குது. எப்படி இருக்கும் அவருக்கு? சோத்திரம். அவர் எனக்கு ஒரு ஜோடி அது இது வேண்டாம். அவிதமாகவே இவர் என்ன பண்ணுறாரு, விதமான காரியங்கள் சம்பவிக்கும் போது கரெக்டாக பார்க்கும் பொழுது அந்த கரெக்டாக துப்பாக்கி வாங்குறதுன காரியங்கள் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஜோடி, பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு இணைப்பு, பாருங்கள் ஆச்சரியமான ஒரு இணைப்பு. இது நான் முன்பு அதாவது தீர்க்கதரிசியுடைய அந்த முன்னாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மிகவும் அதாவது அவங்க எப்படி ஒரு அறிமுகப்படுத்தினாங்க, எவ்விதமாக மேரேஜ் ஆயிடுச்சு, எவ்விதமான தன்னுடைய ப்ரப்போசல் வெளிப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால நமக்கு தேவையான ஒரு காரியம் அப்படி அவருடைய வாழ்க்கையில் அருமையான ஒரு சூழ்நிலை காணப்படுது. அருமையாக தேவன் வழிநடத்திட்டே போனார். ஒரு சம்பவமானது செய்த பொழுது என்ன ஆச்சுன்னா, பெரிதான ஒரு சம்பவமானது அவர் வீட்டுக்குள்ளாக பிரவேசிச்சு. அப்போ அவங்க மனைவியானது மறித்துட்டாங்க. அப்போ மறிச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ அவர் சொல்றார், அவள் இப்பொழுது தனித்து ஜீவிக்காதீர்கள் என்றால் அப்பொழுதிலிருந்து இன்னும் சில மணி நேரத்திற்குள் என்ன சம்பவிக்கப் போவதாக இருந்தது என்பதை அவள் அறியவில்லை. தேவதூதர்கள் அவளை கொண்டு போகும்போது அவருடைய அருமையான கரங்களை நான் பற்றி கொண்டிருந்தேன். மறிக்கிற ஒரு சம்பவமானது கடந்து மறிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ அவருடைய கரத்தை பற்றி கொண்டிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு நான் வீட்டுக்கு சென்றேன். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நான் இரவில் அங்கே படுத்திருந்தேன். எனக்கு கேட்டது அப்பொழுது ஒரு சிறிய எலிக்குட்டி என்று நினைக்கிறேன். நாங்கள் அங்கே சில காய்கறிகளை வைத்திருந்த அந்த பழைய தட்டில் அதனுடைய சத்தம் கேட்டது. என்னுடைய காலால் கதவை ஊட்டினேன். அங்கேதான் அங்கே அந்த சவக்கிடங்கள் கிடந்தது, பின்னாக தொங்கிக் கொண்டிருந்தது. கொஞ்ச நேரத்துக்குள்ளாக இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய மனைவியை பார்த்தோன்னா அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்பொழுது கதவை தடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வரும்பொழுது இப்போ நான் அவங்க பெண் அதாவது அவங்க குழந்தை பார்த்தோன்னா இறந்துச்சு சொல்லிட்டு ஃபோன் வருது. சகோதரர் பிரங்கியாக பில்லி என்று அழைத்தார்கள். சகோதரர்
பிராயாக இருந்தார். அவர் உன்னுடைய குழந்தையை மறித்துக் கொண்டிருக்கிறார். இப்பதான் அவங்க மனைவியை போயிட்டு அடக்கம் பண்ணி வச்சாரு. இல்ல அருமையா நேசித்த மனைவி. அவங்க வந்து பார்த்தா இவங்க மேல் பாசம் வைத்து ஒரு அருமையான ஒரு மனைவி அடக்கம் பண்ணிட்டு வராரு. வந்துட்டு வீட்டுக்குள்ள நுழையத்துக்குள்ள என்ன ஆச்சுன்னா, இந்த சம்பவமானது அவங்க குழந்தை மறித்து கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் வருது. மறுபடியும் என்ன பண்றாரு, ஓடுறாரு. போயிட்டு ஹாஸ்பிட்டல் போகுது. நான் என் குழந்தை என்று அது சாரோன் ரோஸ் தான் என்றார். அவர் வைத்தியருக்கு அவங்க உள்ள போறாரு. அது சிறிதான காரியங்கள். அவங்க உள்ள போயிட்டு பங்குபதி அங்கே டாக்டர் சொல்றாரு, ஐயா நீங்க போயிட்டு அங்கே போனீங்கன்னா அந்த நோயுடைய தன்மையானது உங்களுக்கும் வந்துடும், தயவுசெய்து உள்ள போகாத அனுமதிக்கிறோம். அப்படியே கேட்கவில்லை. நொந்து போனதான ஒரு காரியங்கள், இருதயத்தில் நொறுக்கப்பட்டதான காரியங்கள், எது ஒன்றுக்கு மேலே ஒன்று வருது. நம்ம பார்த்து வாசிக்கணும் பார்த்தீங்களா? அப்போ வருது. அப்போ வந்து பார்த்தோன்னா சகுரோஸ் தான் என்றார். அவர் வைத்தியர் இப்பொழுது அங்கே இருக்கிறார். அவளுக்கு ஷயரோக தண்டு மூளை கவிக்கை சுழற்சி என்ற நோய் இருக்கிறது சொல்லிட்டு தமிழை சொல்றாங்க. அவள் அதை தாயிடமிருந்து பெற்றுக்கொண்டாள் என்றார். அவள் மறித்து கொண்டிருக்கிறாள் என்றார். நான் என்னுடைய காரில் அங்கே ஏறி அங்கே சென்றேன். அங்கு இனிமையான சிறு பிள்ளைகள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் அவளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல விரைந்தனர். நான் அவரை பார்க்கும்படி வெளியே சென்றேன். அப்பொழுது சாம் மேலே வந்து, வில்லி நீ அந்த அறைக்கு போகாதே, நீ வில்லிப்பாலை சற்று யோசித்து, இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பையனுக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த நோயானது தொற்றிக்கொள்ளணும், அதனால் நீங்கள் உள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவர் கற்ற குழந்தையாச்ச ஷாரன் ரோஸ் மிகவும் மிகவும் பாசத்தை வைத்திருக்கிறார். அது ஒரு ஸ்டோரி கொடுத்து சொல்கிறாரு. அது சொல்லும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர், நான் வைத்திருக்கிறேன், என் குழந்தையை பார்த்தாக வேண்டும் என்றேன். அவள் இல்லை, நீ உள்ளே போகக்கூடாது என்றார். அவளுக்கு தண்டு, அதான் அந்த நோயை பற்றி சொல்கிறாங்க. பில்லி நீ அதை வில்லிபாலுக்கு சுமந்து கொண்டு போய்விட என்றார். அவர் வெளியே போகும் வரை நான் காத்திருந்தேன். அவர் டாக்டர் வெளியே போகிற காத்திருந்தார். அவர் மறுப்பதை நான் நின்று பார்க்க முடியவில்லை. அவருடைய தாயார் அங்கே அடக்கம் செய்பவர்களின் ஸ்தலத்தில் இருந்தார். பாருங்க சொல்றாங்க, மீறுதலுக்கு உட்பட்டவர்களின் வழி கடினமானது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீறுதலுக்கு உட்பட்டவர்களுடைய வழி, மீறுதலுக்கு உட்பட்டவர்கள்னா ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக இவர் ஆண்டவர் அழைத்தது பெந்தேகோஸ்து மக்களுக்கு பிரசங்கிட்டு தான். என்ன பட்டான், அவர் மீறிட்டார். அப்போ மீறுதலுக்கு உட்பட்டக்கூடிய வழி கடினமானது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்னர் நான் மெதுவாக கதவுக்குள்ளே சாமும் மருத்துவச்சும் போன உடனே நுழைந்து நான் கீழே இறங்கி அடுத்தலுக்கு சென்றேன். அது ஒரு மிக சிறிய மருத்துவமனை. அவள் ஒரு தனிமையான இடத்தில் இருந்தாள். அவருடைய கண்களில் ஈ வைத்துக் கொண்டிருந்தன. அவர்கள் ஒரு சிறிய, நாம் கொசுவலை என்று அழைக்கிற இல்லை, சிறிய வலையை அவருடைய கண்களின் மேல் போட்டிருந்தார்கள். சிறு வலிப்புடன் அவருடைய சிறிய தட்டையான கண்கள் மேலும் கீழுமாக அந்த விதமாக அசைய அவருடைய சிறிய கரங்கள் அந்த வலிப்போடு அசைந்து கொண்டிருந்தது. அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலில் தனியாக வச்சுட்டு இருக்காங்க. மூளை காய்ச்சல் உண்டான ஒரு காரியங்கள் சொல்கிறாங்க, வியாதி. அவர் பார்க்கும் பொழுது அந்த வாயெல்லாம் ஃபுல்லாகவே ஈயானது மேய்ந்து கொண்டிருக்கிறது. கண்ணானது மேலும் கீழுமா போயிட்டு இருக்கு. வலிப்பானது இழுத்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி ஏற்றுட்டு இருக்கு. சொந்த தகப்பன் அவர் மேல் அந்த அந்த அளவுக்கு பாசத்தை வைத்த அந்த பிள்ளை அவ்விதமாக காணும் பொழுது மிகவும் மிகவும் அவர் சொல்றாரு, சிறிய வலிப்புடன் அவருடைய கண்கள், தட்டையான கண்கள் மேலும் கீழுமாக இந்த விதமாக அசைய அவருடைய சிறிய கரங்கள் அந்த வலிப்போடு அசைந்து கொண்டிருந்தன. நான் அவளை நோக்கி பார்த்தேன். மிகவும் அழகாக இருக்கத்தக்க சுமார் 8 அவர் சொல்றாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த குழந்தைய பார்க்குறாரு, ஸ்டேஜில் பார்க்குறாரு. இவர் வேலையை முடிச்சுட்டு வரும்பொழுது ஃபோன் காரில் வரும். 8 மாதம் குழந்தையா இருக்கும் பொழுது வீட்டில் இருக்கும் அந்த குழந்தை. வீட்டில் இருக்கும் பொழுது இவர் ஆறு அடிக்கும் பொழுது மூடியில் உட்கார வச்சுட்டாங்களாம். இவங்க அப்பாவை பார்க்கறதுக்கோசரம் தவழ்ந்து கொண்டே வருமா. ஆறு அடிப்பாரா இவரு. அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு தவழ்ந்து கொண்டு வர்றாரு. தன் குழந்தை எடுத்து தன் மார்பை மேல் போட்டுக்கொண்டு விளையாடுவார். அந்த குழந்தையோடு கூட இருக்கிற அந்த காரியங்கள் இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குது, கண்களில் ஃபுல்லாகவே பார்த்தோன்னா மேலும் வாய்களில் ஈ மொய்த்து கொண்டு இருக்குது. வலிப்போடு கூட இருக்குது. எந்த ஒரு தகப்பனும் தன் குழந்தை அதிகமாக பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு நான் அவளை நோக்கி பார்த்தார். சொல்றார், மிகவும் அழகாக இருக்கத்தக்க சுமார் 8 மாத வயதுள்ளாய் அவள் போதுமான அளவு பெரிதாக இருந்தால். அவருடைய தாயார் வழக்கமாக அங்கே வெளியே 3 மூலைகள் மேல் அதை ஒரு மூலையில் உட்கார வச்சிருவாங்க. உங்களுக்கு தெரியுமா, நான் உள்ளே வரும்போது முற்றத்தில் அவரை உட்கார வைப்பால் நான் காரின் எச்சரிக்கை ஒளியில் சத்தமிட்டு எழுப்புவேன். அவள் கூ 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 என்று ஓடி வந்து என் அண்டை வர பார்ப்பாள். உங்களுக்கு தெரியுமா, வர அந்த காரனை அழைக்கும் போது ஒடிய வருவாங்களா அந்த குழந்தை. இவர் மார்பில் அழைத்திருப்பார். அப்பேற்ப குழந்தை வந்து
இழுத்துட்டே இருக்குது. மிகவும் அதாவது அந்த சூழ்நிலையானது காணப்படும் பொழுது மிகவும் மிகவுமாய் எந்த ஒரு மனிதனாலும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு காரியம். என் அன்பார்ந்தவர் அங்கே படுத்து மறித்து கொண்டிருந்தார்கள். நான் கீழ் நோக்கி அவளை பார்த்தேன். நான், சரி உனக்கு அப்பாவை தெரியாதா, சரி அப்பாவை உனக்கு தெரியாதா என்று கேட்டேன். அவள் நோக்கி பார்த்து கேட்கிறாரு அந்த குழந்தைகள, அப்பாவை தெரியாமா, உனக்கு அப்பாவை தெரியாது சொல்லிட்டு கேட்கிறாரு. பார்த்தபோது அவருடைய அழகான சிறிய நீல கண்களில் ஒன்று குறுகி போகும் அளவுக்கு அவ்வளவு கடினமாக வேதனைப்பட்டு கொண்டிருந்தது. அது என்னுடைய இருதயத்தை என்னிருந்து கிழித்து விடும் போல் இருந்தது. கதறாரு குழந்தைக்கு, அப்பாவை தெரியாமா. ப்ரே பண்றாரு. நான் முழங்கால் படிவிட்டு, கர்த்தாவே நான் என்ன செய்திருக்கிறேன்? நான் அந்த திருமொழியில் சுவிசேஷங்கள் பிரசங்கிக்கவில்லையா? நான் செய்யும்படி அறிந்திருந்த எல்லா காரியத்தையும் நான் செய்திருக்கிறேனே. எனவே இதை எனக்கு எதிராக பிரியாதேயும். நான் அந்த ஜனங்களை ஒருபொழுதும் குப்பை என்று நான் அந்த ஜனங்களை குப்பை என்று சொல்லவே இல்லை ஆண்டவரே. அந்த ஜனங்களுடைய குப்பை அழைத்தது அவள் தானே. யாரும் அவங்க மாமியார் தானே அழைத்தாங்க. நான் அதெல்லாம் சம்பவித்தாக நான் வருந்துகிறேன். என்னை மன்னியும், என் குழந்தையை எடுத்துக்கொள்ளாதே. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கையில் ஒரு கருத்த காகிதத்தை போன்ற இல்லை, ஒரு துணி போன்ற கீழே வந்தது. அவர் எனக்கு செவி கொடுக்க மறுத்து விட்டார். சபத்தை கேட்கல. இப்போ என்ன சத்துரு உள்ள வரான். எப்படியாவது இவரை கூட்டு போறதுக்கு ஒரு ஜன்னல் வழியா பிசாசு வரான். பார்க்க வேண்டிய விஷயமே இதுதான். அப்போ ஒரு மனிதனு எந்த விதத்திலையும் நொறுக்கப்பட்டு பிசாசின் தந்திரங்கள் நாம் மரியாதை இல்லை இல்லவே. இவ்விதமான சூழ்நிலையில தான் சத்ருவானது அவனுடைய விதையை போடுவான். என்ன சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான்னா, நீங்க அங்க போயிட்டு பிரசங்கிச்சு அவங்களுக்கு தேவன் சுகம் அளிப்பன்னு சொன்னேன், இங்க போயிட்டு பிரசங்கிச்சு அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தாரு சொல்லிட்டு தேவன் சொன்னேன். இப்போ பாரு, உங்க மனைவி அவனுக்கு பார்த்தீங்கன்னா மறித்து சவக்கடத்துல இருக்கிறாங்க. இப்போ உங்க 3 குழந்தையானது மறிக்க போகுது பாரு, அது எந்த நிலையில இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற, சிந்தையில போட்டுட்டே இருக்கான். இப்போ சாதாரண ஒரு மனிதனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமாம், சொல்கிறது கரெக்ட் தான், இது சொல்கிறது கரெக்டு தான், அது மட்டும் செஞ்சுருந்தாங்கன்னா சரியாக திருப்ப கொடுத்தான ஒரு காரியங்கள் வரும். அப்போது தீர்க்கதரிசி சொல்கிறாரு இந்த ஒரு செய்தியில், அவ்விதமான தன்மைகள் அதான் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, அந்த ஜன்னல் வழியாக கருப்பு காகிதனான ஒரு காரியங்கள் அது வளர்ந்து பொழுது இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் மேலே அவர் அபிஷேகமானது கடந்து வந்தது. அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அப்பொழுது சாத்தான் என் சிந்தையில், நீ எவ்வளவு கடினமான பிரசங்கிக்க கூடுமோ அவ்வளவு பிரசங்கித்தாயே. நீ ஜீவித்த விதத்திற்கும் இப்பொழுது உடைய சொந்த குழந்தை என்பதற்கும் வரும்பொழுது அவர் உன்னை மறுத்து விடுவதா? நீ அங்கே பிரசங்கிப்ப சுகம் அளிப்பவர், சுகத்தை கொடுக்குறவர் சொல்லிட்டு பிரசங்கித்து இப்போ உங்க சொந்த குழந்தை எப்படி இருக்குது, இப்பயா அவர் உன்னை மறிதளிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ சொல்றாரு ஒரு காரியங்கள். அப்போ என்ன சொல்றாருன்னா, கர்த்தாவே நீரே அவளை எனக்கு கொடுத்து நீர் அவளை எடுத்துக்கொண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாசிங்க பார்த்தீங்கன்னா, நீங்க யோபு நீங்க வாசிங்கன்னா இதே சப்ஜெக்ட் தான் அங்கே வரும். நாமத்திற்கு ஸ்தோத்திரம், நீ என்னை கூட எடுத்துக்கொண்டாலும் நான் இன்னமும் உண்மை நேசிப்பேன் என்று. அப்போது நான் என்னுடைய கரத்தை அவருடைய கரத்தின் மேல் வைத்து அவர் சொல்றாரு, அந்த மகளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி இவருக்குள்ள ஒரு பிரியம் இருந்தது, அது சொல்றாரு. ஆனா இவர் மேல் அந்த அளவு அன்பு வைத்து நேசித்த அந்த மகள் போயிட்ட பிறகு கூட சொல்லிட்டு, நான் என்னுடைய கரத்தை அவருடைய கரத்தின் மேல் வைத்து, நீ இதயமே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், அப்பா உன்னை வளர்க்க வேண்டும் என்று விரும்பினேன். நான் உன்னை வளர்க்கணும்னு சொல்லிட்டு விரும்பினேன். எப்படி வளர்க்கணும்னா, என் முழு இதயத்தோடும் உன்னை வளர்க்க வேண்டும் என்று விரும்பினேன். கர்த்தரை நேசிக்கும்படி உன்னை வளர்க்க வேண்டும் என்று விரும்பினேன். எப்படி நீ என்ன பண்ணா, நீ கர்த்தரை நேசிக்கணும், அந்த அளவுக்கு வளர்க்கணும்னு சொல்லிட்டு நான் உன்னை விரும்பினேன். ஆனால் உனக்காக தூதர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இனி இதயமே, அப்பா உன்னுடைய சிறிய கரத்தை எடுத்துக்கொண்டு போய் உன்னுடைய தாயின் கரங்களில் கிடத்துவேன். நான் அவளோடு உன்னை அடக்கம் பண்ணுவேன். என்றோ ஒரு நாள் அப்பா உன்னை சந்திப்பார், நீ அங்கே அம்மாவோடு காத்திரு என்றேன். அவ்வளவுதான், அவர் அடக்கம் பண்ணிட்டு விதமான காரியங்கள். அதாவது பிசாசு சந்திக்கிறதான எப்படி காரியங்கள்னா, ஒரு மூடியில கொண்டு போயிட்டு அப்படி இப்படி நகர்த்தாதபடிக்கு ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு எப்படியாவது அவருடைய சிந்தை நீங்க ஏற்றுன்னு சொல்லிட்டு காரியம் செய்வோம். பிசாசு தந்திரங்கனா காரியம். இப்போ நாங்கள் ஒரு காரியங்கள் நாங்கள் நம்ம வாசித்த வேத வாக்கியத்தில் பார்ப்போம். ஏன்னா இவ்விதமான சம்பவங்கள் சூழ்ந்து இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், என்ன செய்வோம், நமக்கு என்ன கரெக்டாக படுதோ அதுதான் நம்ம செய்வோம். பட் அதுதான் அப்போ சொல்றாரு,
என்ன பண்ணுறாருன்னா, அந்த சிறிய மகன் வந்து பார்த்தோன்னா, நான் அந்த சிறிய குழந்தை எடுத்து அது மறித்த பொழுது அப்படி தாயின் கரங்களில் வைத்து நாங்கள் அதை கல்லறை பூமிக்கு கொண்டு சென்றோம். அந்த குழந்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. மெத்தடிஸ்ட் பிரசங்கியான சகோதரர் ஸ்மித் அடக்க ஆராதனையில் பிரசங்கத்தை கேட்க நான் அங்கே நின்றேன். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, சாம்பல் சாம்பலுக்காகவும் மண்ணிருந்து மண்ணுக்காகவும் என்று பிரசங்கித்தார். அவர் பிரசங்கத்துக்கு குழந்தை அடக்கம் பண்ணும்போது தான் சொல்கிறாங்க பிரசங்காரு, சாம்பலுக்கு சாம்பல் மண்ணுக்கு மண்ணுன்னு சொல்கிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் இருதயத்திலிருந்து இருதயத்தை என்று எண்ணிக்கொண்டு என் இருதயத்திலிருந்து அவங்க எடுத்து போகிறாங்க. அவர் சொல்றாரு, மண்ணுக்கு மண்ணாக சாம்பலுக்கு சாம்பல் சொல்லும் பொழுது என் இருதயத்திலிருந்து இருதயத்தை எடுத்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எண்ணிக்கொண்டேன். அந்த அளவுக்கு அந்த குழந்தை மேலே அந்த அளவு பாசம் வைத்திருந்தாரு. அந்த அளவுக்கு அந்த குழந்தை மேலே வந்து பார்த்தோன்னா அந்த அவங்க மனைவி மேலே அதிகமான பாசத்தை வைத்திருந்தாரு. இவருமா எல்லாமே கடந்து போச்சு. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக அவர் என்னெல்லாம் சம்பவிக்கிறான்னு சொல்லிட்டு காரியங்கள் இருக்குது. அது நம்ம கடந்து போக தேவையில்லை. நம்ம இப்போ யோபின் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம கடந்துப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ வாசித்தோம், ஒரு அதாவது சத்ரு எப்பவுமே விசுவாசம் எப்பவுமே தந்திரவான், அதாவது ஞானமுள்ளன்னு சொல்லிட்டு தானியை கூட ஞானவான்னு சொல்லிட்டு வசனம் சொல்லும். அவருடைய காரியமே என்ன பண்ணோன்னா, ஒரு மனிதன் இருக்கிறாருன்னா அந்த மனிதரை எப்படியாவது ஆசீர்வதிச்சு பின்பாக அடி நிலைமை கொண்டு போவதற்கு காரியங்கள் செய்வாங்க. அதுக்கு அடுத்தபடியா நாம் தவறு செய்த பொழுது உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு மூடியில நிற்கும்படி உங்களை அப்படி இப்படி திரும்பாதபடிக்கு செஞ்சுட்டு அவங்களுடைய காரியத்தை உள்ள நுகர்த்தி எப்படியாவது அவருடைய வழியில கொண்டு போவதற்கு பார்ப்பான். இந்த காலமானது மிகவும் பொல்லாத காலமா இருக்கிறபடினால நிச்சயமா யாருமே தப்பவே முடியாது. உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே யாரெல்லாம் அவருடைய ஆட்டுக்குட்டியான புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மட்டும்தான். இவர் வந்து அந்த சூழ்நிலைக்கு கொண்டு போயிட்டு அப்படி இப்படி நகத்தாதபடிக்கு செய்த காரியங்கள் அந்த தேவனுடைய பிரசன்ஸ் அங்கே கடந்து வந்த பொழுது, ஏன்னா அது கடந்து வர முடியலன்னா நிச்சயமா எந்த ஒரு மனிதனாலும் இருக்க முடியாது. கர்த்தருடைய பலன் இல்லாமல் எந்த ஒரு மனிதனாலும் இருக்க முடியாது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய மாபெரும் சுத்த கிருபை தான். அப்போ விதமான ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி இப்படி நகர்த்தாதபடிக்கு செய்து தன்னுடைய ஆலோசனைகளையோ தான் எவ்விதமாக செய்ய வேண்டும் என்று நிலைக்கு திருப்புகிற காரியம் அவன் செய்து கொண்டிருப்பான். இது எதனால வந்ததுன்னா, அந்த அவன் மாமியார் பார்த்தீங்களா, அந்த ஆவின் அபிஷேகத்தினால அவன் நிறுத்தி எப்படியாவது ஒரு திருப்ப பார்த்தான். ஆனால் கர்த்தருடைய மேலான கிருபை, மேலான தயவு, அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் எவ்விதமாக இருக்குன்னு சொல்லிட்டு தேவன் அறிந்தபடினாலே சரியானபடி வார்த்தை கொடுத்து சரியாக கொண்டு வந்தார். இப்போ நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா, யோபுடைய சரித்திரம் நீங்க பார்த்தீங்கன்னா, யோபுவும் பார்த்தீங்கன்னா தேவன் அருமையா ஆசீர்வதிச்சார். அருமையா இருக்குது, நிலங்கள் இருக்குது, ஆடு மாடுகள் இருக்குது, ஒட்டங்கள் இருக்குது, கழுதைகள் இருக்குது, எல்லாமே அருமையா இருக்குது. இப்போ அங்க தேவபுத்திரனுடைய சன்னதியில வந்து பார்த்தோன்னா ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் ஒரு காரியங்கள் வருது. என்னன்னா பிசாசு சொல்றாங்க, எவ்வளவு பேர் கவனம் வைத்தாயோன்னு சொல்லிட்டு கேட்க நம்ம வாசிப்போம் அந்த வேத வாக்கியத்தை. அப்போ அவர் சொல்றாரு, ஆமா உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்க அவனை போல எந்த ஒரு மனிதனே இல்லை. அப்போ அவன் சொல்றான், நீங்க எல்லாமே அவனை வந்து பாதுகாத்து வச்சுருக்கீங்க. இப்போ எவ்வளோ இப்படி இருக்கிற யோபு சந்தோஷமா நிறைவா இருக்கிறார். அவரு அங்க போற ராஜா கூட போனாங்கன்னா யோபுடைய வீட்டை தாண்டி போகும்போது கடந்து வந்து வந்தன சத்துட்டு கடந்து போவாங்க. இவர் வந்து பார்த்தா ஞாபகத்தில் உட்கார்ந்து அநேகருடைய நியாயங்களை தீர்த்து வைக்கிற ஒரு மனிதனா இருந்தார். எல்லாமே அருமையா இருந்தது, சந்தோஷமா நிறைவான ஒரு காரியமா இருந்தது. குடும்பத்தை நடத்திட்டு போயிருக்கும்போது அப்போ அங்கே ஒரு யுத்தமானது காரியங்கள் வருது. என்னன்னா வந்து கேட்குறான், நீங்கள் வந்து பார்த்தோன்னா யோபுடைய கூடாரத்தையும் அவருடைய சம்பத்தை எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வாதம் வச்சுருக்கீங்க. அவன் வந்து பார்த்தோன்னா நீங்கள் அது மட்டும் அவனோட வேலை மட்டும் எடுத்துடுங்க, உங்கள் எதிராக வந்து அவர் தூஷிக்கான பாருன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி கட்டுற தேவன் வந்து பார்த்தோன்னா சரி போ சொல்லிட்டு அனுப்பிச்சி விடுறாரு. உங்களுக்கு தெரியும் அந்த யோபுடைய சத்தியத்தை அநேக முறை வாசித்திருக்கோம். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, பிசாசு வந்து ஒவ்வொருத்தராக பாருங்க, அதாவது அந்த நிலத்தில் வந்து பார்த்தோன்னா ஆடு மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது அக்னியானது இடியானது கடந்து வந்து எல்லாம் மறிச்சு சொல்லிட்டு ஒரு வேலைக்காரன் வந்து சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டு உங்கள் மகள்கள் வந்து உங்கள் மகள்கள் வந்து பார்த்தோன்னா யுத்தத்திற்கு கடந்து போயிருக்கும் பொழுது அங்கே வந்து பார்த்தோன்னா பக்கத்தில் இருந்ததான யுத்த மனுஷர்கள் வந்து விழுந்து உங்கள் அதாவது உங்கள் மகன்களை எல்லாம் சாகடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு இன்னொருத்தர் வந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு காரியமும் இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் வேதத்தில் வாசிருக்க முடியும், அதை சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், என்னுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக யோபு புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். யோபு
2ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் பிசாசு கடந்து வந்து இன்னொரு நாளிலே தேவபுத்தர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்க. கவனிக்க வேண்டிய வசனமா பாருங்க. இதுல கொஞ்சம் கவனிக்க வேண்டிய காரியமா இருக்குது. இன்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, பூமி எங்கும் உலாவி அது சுற்றத்திலிருந்து வருகிறேன் என்றார். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமான மனுஷனாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தாரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றான். எனவே கடைசியா பார்க்கும்போது அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாக நிற்கிறான் என்றான். இதெல்லாம் சம்பவம் நடந்தது. 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா, வீட்டுக்கு போய் நீங்க வாசிச்சு பாருங்க. 1ஆம் அதிகாரத்துல அவருக்கு உண்டான எல்லாத்தையும் எடுக்கப்பட்ட ஆயிடுச்சு. ஆனா இருந்தாலும் தன் உத்தமத்திலே செகண்ட் டைம் வந்து உத்தமத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ பிசாசு சொல்றான், சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்புகளையும் அவன் மாம்சம் தொடுவிடானால் அப்பொழுது அவன் உமது முகத்தை எதிரே உண்மை தூஷிக்கான பாருகின்றான். பாருங்க, இப்ப நீங்க இதுல வாசித்தீங்கன்னா, இப்போ நம்ம வாசிக்க, ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்புகளை அவன் மாம்சத்தையும் தொடுவிடானால் அப்பொழுது அவன் உமது முகத்திற்கு எதிரே உண்மை தூஷிக்கான பாருகின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்புவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி முற்றம் கரை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவளை பார்த்து, நீ இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ரோவர்சி நீங்க 3ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தேவபுத்திரர் சந்ததியில பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் அந்த கான்ட்ரோவர்சி நடந்த பிறகு சரி ஆண்டவர் மறுபடியும் விடுறாரு. விடும்போது பார்த்தீங்கன்னா உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரட்டும் பருக்கலால் வந்து மிகவும் பருக்கலால். இந்த பருக்களை நீங்க எடுத்து நீங்க வாசிங்கன்னா அவருடைய தோல் எப்படி இருந்ததுன்னா, இப்போ தண்ணி, இப்போ மழை பெஞ்சு தண்ணி காஞ்சி நீங்க அந்த களிமண்ணை பார்த்தீங்கன்னா விடிப்பு விடிப்பா இருக்கும் பார்த்தீங்களா? வாசி காமிக்கலாம். யோபின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கணும். யோபு 7:5. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு பூச்சியானது, இப்போ ஒரு மனிதன் சாதாரண ஒரு புழு பந்தாலே தட்டி விட்டு பயங்கரமா இருக்கும். உடம்பு ஃபுல்லா எப்படி இருக்கும்? பூச்சிக்கினாலும் அந்த வெடிப்புகள்னாலும் காணப்படுற ஒரு சரீரம் எப்படி இருக்கும்? ஆகில இருந்தாலும் போட்டு எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ இங்க பாருங்க 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஆமென். 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 கடைசி வசனங்கள் அவன் இன்னும் அதை வாசிட்டீங்களா? மறுபடியும் வந்து பார்த்தோன்னா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன சொல்றாங்க அவங்க? இப்போ தேவபுத்தருடைய சந்நிதியில ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் கான்ட்ரோவர்சி நடக்குது. என்ன அவன் இன்னும் அவனுடைய உத்தமத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவங்க மனைவி என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? மனைவி என்ன சொல்றாங்க பாருங்க. 9 மறுபடியும் பாருங்க. அப்படின்னு எடுத்துங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு சரியா இவங்க எப்படி இந்த காரியத்தை பேச முடிஞ்சது? கொஞ்சம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவரும் பிசாசும் பேசுற காரியம் அவனும் ஒரு உத்தமத்தில் நிற்கிறான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்க மனைவி இதே மாதிரி பேசுறாங்க பாருங்க. நீ இன்னும் ஒரு உத்தமத்தில் நிற்கிற. அப்போ என்ன ஆகுதுன்னா பிசாசுடைய அபிஷேகம் அவங்களுடைய மனைவி மேல் கூடிச்சு.
3 நாள் தான் அப்படி பேச முடியும். அதே வார்த்தைகளை பேச முடியும். இப்போ என்ன பண்றான்னா பிசாசு அவனை விழும்படிக்கு அவனுடைய மனைவியை பயன்படுத்துறான். கவனிக்க வேண்டிய ஒரு காரியங்கள் இருந்தாங்க. எப்படி? ஏன்னா ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் பேசுற காரியம் எப்படியாவது இந்த உத்தமத்தில் அவன் இருக்கக்கூடாது. பிசாசு இருக்கும், எப்படியாவது விழ வைக்கணும். யாரை பயன்படுத்தலாம்? அவன் நேசிக்கிற மனைவி மேலேயே அபிஷேகிக்கிறான். அதுதான் இப்போ நான் கட்டளை கிருபையினால ஸ்திரீயை குறை சொல்ல, ஆனால் விதமா நடக்கும். ஏன்னா ஸ்திரீயானவர்கள் பார்த்தோன்னா அந்த இடத்துல ஆதியாகத்தில் விழுந்து போனாங்க பார்த்தீங்களா, எடுத்து பயன்படுத்தினான். ஆதாம் விழும்படிக்கு செஞ்சான்னா அவருடைய ஃபாலோ அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நீங்கள் வாசிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆதியாகத்தில் ஆதாம் விழுவதற்கு யார் பயன்படுத்தினாங்க? அவங்கள தான். இப்போ இந்த யோபு விழுவதற்கு அவங்க மனைவியே பயன்படுத்தினாங்க. ஆனால் யோபு விழல. அதான் மகத்தான ஒரு காரியம். தீர்க்கதரிசி சொன்னாரு, அந்த நாட்கள்ல ஒரே ஒரு யோபு தான், இந்த நாட்கள்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவங்க 2 பேர் பேசுற அதுதான், அவங்க 2 பேர் பெற காசு, அவங்க 2 பேர் பேசுறதான அந்த காரியம் கரெக்டா பிசாசு அவங்க மனைவியை பயன்படுத்தி நீ ஏன் இன்னும் உத்தமத்தில் நிற்கிற, ஆண்டவர் தூஷித்து ஜீவனை விடும் சொல்ற ஒரு காரியம் பாருங்க. அப்ப பேசுறது அவன் இல்லை, அந்த ஸ்திரீ இல்லை, அவள் மேல் மூடப்பட்டதான அந்த பிசாசு. ஆகோ இவ்விதமான காரியங்கள் கொடுத்து, அதாவது ஒரு மூலையில வச்சுட்டு எப்படியாவது தன்னுடைய காரியத்தை நுழைக்க பிசாசு பார்ப்பான். பிசாசோட தந்திரம் பார்த்தோன்னா நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதை தீர்க்கதரிசி சொல்றாரு பார்த்தீங்களா, ஒவ்வொரு மனிதனுக்கு முன்பாக திரையானது மூடப்பட்டிருக்கும். அந்த திரை விசுவாசிகளுக்கு கூட நீங்க எடுத்து வாசிப்பாங்க, எந்த விசுவாசிகள் கூட திரையானது மூடப்பட்டிருக்கும். அந்த திரையை நீக்கி காண்பிக்கிறவர் கழுகுடைய மாத்திரமே. அவிதமான கருகின் செய்தியில தான் நம்ம வந்துருக்கோம். சரிங்களா? அப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் ஒவ்வொரு காரியமும் இப்படிதான். அங்க நடக்கிற கான்ட்ரவர்சி இவங்க பார்த்தோன்னா அப்படியே கரெக்டா பேசுறாங்க. இவங்க பேசல, அவங்க மனைவி மேல அந்த பிசாசுடைய காரியங்கள் மறைத்து அந்த ஆவி வெளிப்படும். அந்த ஆவியானது சொல்லுது. பேசுறதுக்கு யார் மாதிரி இருக்கும்? மனுஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனா கேட்டு அதன்படி செஞ்சாங்கன்னா தீர்க்கதரிசி நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா மிகவும் கொடுமையான ஒரு காரியமாக, மிகவும் அது நான் கர்த்தருடைய கிருபையால எளிமையாக சொல்லிட்டேன். அது சொல்றதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நேரங்கள் நீட்டிக்கப்படும். ஒவ்வொன்றா நீங்கள் யாருமே நான் கர்த்தருடைய கிருபையினால இந்த நாளில் நான் பேசுகிற சூடு கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போது எந்த ஒரு மனிதன் பின்பாகவே ஒரு ஆவியானது பேசும். ஏன்னா எப்படியாவது விழ வைக்கணும், எப்படியாவது பார்த்தீங்கன்னா போகக்கூடாது, மகிமை தேசத்துக்கு போகக்கூடாது. அதுதான் இந்த பூமியில சம்பவிக்கின்ற ஒரு காரியம் இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பார்த்தீங்களா, பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதது அல்லவே. பிசாசு விதமான தந்திரங்கள் செய்வான், நிச்சயமா செய்வான். அதெல்லாம் திரை நீக்கி காண்பிக்கிறது யாருன்னா மகத்தான தேவன் இருந்தால் தான் நம்ம தப்பிக்க முடியும். அதுக்கு தான் தேவன் அருமையான ஒரு செய்தியை மகத்தான தீர்க்கதரிசி மூலமாய் கொடுத்து இந்த செய்தி நம்ம விழாதபடிக்கு மகத்தான தேவன் நம்ம வைத்திருக்கிறார். இந்த செய்தி எவ்வளவு தெரியும் மகத்தானது தெரியுங்களா? சொல்றாரு பாருங்க, மீறுதலுக்கு உட்படுதா ஒரு மனிதன் மீறுதலுக்கு உட்படும் பொழுது பயங்கரமான விளைவை சம்பவிக்க வேண்டியதான ஒரு காரியம் இருக்கும். இன்னும் சொல்ல போன வச்சுங்க, அவருடைய பிள்ளிப்பாலை எப்படி அவர் காப்பாத்துறாரு, ஏன்னா சின்ன குழந்தை அவர் காப்பாத்துறாரு. அப்போ இதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா பிசாசுடைய தந்திரம் இப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த பூமியில வந்தது ஒரு யுத்தத்தை செய்யும்படிக்காக வந்திருக்கிறோம். யுத்தத்தை செய்யும்படிக்காகன்னா அதாவது யுத்தம் இல்லாம செய்யறதுக்கு வராது. அப்போ ஒரு டெய்லியும் யுத்தம் செஞ்சே ஆகணும். அப்ப யுத்தத்தை செய்வதற்கு தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில நம்ம அனுப்பிட்டான்னா ஒவ்வொரு நாளும் யுத்தமானது இருக்கும். அப்ப அவன் எதிரடையா எப்படியாவது ஒரு சூழ்ச்சி அமைப்பாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிடிக்கிற ஒரு காரியங்கள் இல்லை. உங்களை எப்படி அணுகி எப்படி திருப்பணுமோ அந்த அளவுக்கு திருப்ப அவன் முயற்சி செய்வான், முற்படுவான். ஆகிய அருமையான தெய்வ செல்வமே, மீறலுக்கு உட்படுகிறதான காரியங்கள் வரும் பொழுது ஆண்டவர் சமூகத்திலே நாம் செய்கிறது சரியா இல்லையா சொல்லிட்டு காத்திருந்து நாம் செபிக்கலாம். இந்த செய்தி என்ன சொல்லுதோ அதற்கு கீழ்ப்படுத்து நடக்கலாம். மீறிட்டோம்னு சொன்னா பெரிதான விளைவை சந்திக்க வேண்டிய ஒரு காரியங்கள் வரும். அதே மாதிரி பிசாசு நம்மை அணுகும் பொழுது எவ்விதம் பாருங்க, அவனை ஒரு மூலையில வச்சு தன்னுடைய தன்னுடைய ஆலோசனைகளையும் தன்னுடைய செயல்பாடை அந்த மனிதன் செய்யணும். அது யாராவது பயன்படுத்தினா, அவங்க மனைவியை பயன்படுத்தினாங்க. சரிங்களா? அவன் பிசாசு செய்கிறதான காரியங்கள் தந்திரமுள்ளதா இருக்கும். ஆக ஜாக்கிரதையா இருந்து நம்முடைய இருதயத்தை தேவசம் கொடுத்து திருப்பதி சொன்ன விதமாக ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீரோ அதுவே நான் செய்யும்படிக்கு நான் ஒப்பு கொடுக்க ஆண்டவரை சொல்லி
மறுபடியும் நம்முடைய ஜீவியத்தினை அவரோடு கூட நம்ம நடத்தி போகலாம். கர்த்தர் கொடுத்து தான் இந்த வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துறோம். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஏன்னா அந்த கான்ட்ரவர்சி நடக்கிற காரியம் இந்த தேவபுத்திர சன்னதி நடக்கும், ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் நடக்குது. பிசாசுடைய என்ன சொல்றான், ஆண்டவர் என்ன சொல்றான்னா, அவன் பாரு இன்னும் உத்தமத்தில் நடக்கிறான். பிசாசு சொல்றான், ஆமா தோலுக்கு பதிலாக தோல். இதை விட பெரிய பிரச்சனை கொண்டு வரும் பொழுது அவன் மனை மூலியமா பேசுறான் பிசாசு. நீ ஏன் இன்னும் உத்தமத்தில் நடக்கிற, ஜீவனை விட்டு சொல்லும் பொழுது அப்போ பேசுவது அவங்கள இல்லை, பிசாசுடைய காரியங்கள் பேசுவது. ஆகையால் அருமையான சகோதரிகளே, உங்களுக்கு என்னெல்லாம் எண்ணங்கள் வருதோ, என்னெல்லாம் சிந்தை வருதோ, உங்கள் புருஷனை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பேசுவதுங்கிறது அது வார்த்தையின் அடிப்படையில், செய்தியின் அடிப்படையில் தான் நீங்கள் பேசுங்க, சரிங்களா? ஏன்னா ஒரு பிசாசு பயன்படுத்துவது யார் உப பொருளாக யார் பயன்படுத்துவான்னா சகோதரி லேடிஸை தான் பயன்படுத்துவான். இது பார்த்தோன்னா இது நான் உங்களுக்கு காண்பிச்சு என்னடா இவன் பார்த்தோன்னா சகோதரியே எப்பவுமே குற்றம் சுமத்தணும் சொல்லிட்டு யாரும் தப்பா நினைக்க இருக்கிறத உங்களுக்கு சொல்லிட்டாரு. எடுக்கிறதும் எடுத்துக்கூடிய காரியங்கள் கத்தர் கொடுத்த இந்த நல்ல மணி வேலைக்காக என்று சொல்லுறோம். கத்தர் தாமே இந்த நேரத்துக்கு கொடுத்தா. புரிஞ்சதோ இல்லையா தெரியல, புரிஞ்ச ஒரு அலையிலே சொல்லலாம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நாம மகிமைப்படுவதாக நாம் கண்களின்படி செலுத்தி நாம் கடந்து போகணும். கண்களின்படி நாம் செலுத்தி கடந்து போகணும். இது எப்படியோ பேசியிருக்க வேண்டிய ஒரு தான காரியங்கள் சொன்னார். பாஸ்டர் சொன்னார், எடுத்து அப்படியே வச்சுட்டேன். பாருங்க, இன்னைக்கு நடந்த விஷயமே எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இந்த புக்கு கூட எங்கே வச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு பெட்ரூம் கேப் எனக்கு. நான் ஒன்று சொன்னேன், பையங்களை சொன்னேன், இந்த புக்கு எங்கேயோ வச்சு அன்றைக்கி சொன்னார் பாஸ்டர், மெசேஜ் எடுக்கும்போது நான் வெளியில் போகிற சொல்லிட்டு, சரி பாஸ்டர் சொல்லி எடுத்துட்டேன். கத்தனை கிருபையினால் அவர் வந்துட்டு, ஏன்னா மராந்தாள் பார்த்தோன்னா வெளிநாட்டிலேருந்து ஒரு போதகர் வரான்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டார். அவர் எடுத்தார், அது மட்டும் போயிடுச்சு. சரி இந்த புக்கு எங்கே வச்சுன்னு கூட தெரியல. நீங்கள் சொன்னார் பாஸ்டர், கொஞ்ச நேரம் தான் இருந்தது. ஏன்னா கத்தனை கிருபையில ஆல்ரெடி எடுத்துகிட்டு மெசேஜ் எடுத்துகிட்டு வச்சிட்டேன். சரி தேடி பார்க்குறேன், சுத்தமாக இல்லை. ஆண்டவரே சரி சிஸ்டர் கையில் தான் சுயசரிதை புஸ்தகம் எடுத்து கொடுங்க சிஸ்டர் கேட்கலான்னு. அப்புறமேட்டு அவன் எடுத்து கொடுத்தா கர்த்தரை கிருபையினால. ஏன்னா அதில் இன்சி எழுதி வச்சுருந்தேன், எது படிக்கிற எது காரியங்கள். ஆனால் கர்த்தரை கிருபையினால பேசும்படிக்கு தேவன் கிருபை செஞ்சா. சும்மாகவே நம் தேவன் நல்ல தேவன். இந்த எச்சரிப்பில் யார் சொல்கிறாருன்னா, நாம் விழுந்து போகக்கூடாது என்பதற்காக தேவன் தன் பிள்ளைகளுக்கு சிறந்த ஒரு ஆகத்தை எடுத்து வைத்து மகனே மகளே, ஏன்னா நம்ம சாபனம் இல்லை, அவங்க கத்தரா இயேசு கிறிஸ்து யாருமே தெரியாமல் இருக்காங்க. ஆனால் கரெக்டாக மகிமைக்கு போகிறதான இடத்துல கொண்டு வந்தார். நடப்பது அவருடைய கரத்தை, அவருடைய கரம் நம்மை பிடித்து வழி நடத்தும் போது தான் நம்மால் சரியாக நடத்த முடியும். ஒவ்வொரு நாளும் நமக்கு எதிராக யுத்தம் இருக்கிறது என்று உணர்ந்தவர்களால் பயத்தோடு கூட நாம் என்ன பேசுகிறோம் என்பதை அறிந்தவர்களாக பேசலாம். நடக்கும் பொழுது கூட பயபக்தியோடு கூட கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்பதை நாம் நடக்கலாம். கண்களை நாம் சொல்லிக்கலாம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே இதோ கர்த்தாவே இந்த வேலையின் பொழுது ஒரு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே இதோ கர்த்தாவை பேசின இந்த காரியங்களை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே இதோ உங்களுடைய வார்த்தையின் விதைகளை ராஜாவே நாங்கள் விதைத்தோம். அதை ஏற்றுக்கொண்டு அது 30, 60, 100 பலன் கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. நிச்சயமாகவே தமது வார்த்தைகளை தன் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிற தருகிற தேவன் நீராக இருக்கிறேன். ஆண்டவர் அமிதமாகவே இந்த சிறு காரியத்தை கர்த்தர் எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தி நீர் கொடுத்ததான தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒருவரும் வீடுதலுக்கு உட்படாதபடிக்கு ராஜாவே ஆண்டவரே எங்கள் பாதைகளிலே காணப்படுகிறதான வீடுதலான காரியங்களை ராஜாவுடைய கரமானது பிடித்து ஆண்டவரே அதிலிருந்து எங்களை தப்புவித்து எங்களை வழிநடத்தியிருந்தோம். நாங்கள் கர்த்தருக்குள்ளாக தெய்வீக அன்போடு கூட தெய்வீக ஸ்நேகத்தோடு கூட இக்கரையிலும் அக்கறையிலும் இருக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு தயவு செய்கிறார்கள். கொடுத்த நல்ல மணி வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீன்பெரும் ரட்சகருமாய் இருக்கிற மாபெரும் விலையேற பெற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவங்களை நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.